சிவபெருமானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் அவர்கள் 11/12/1882 திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர். இவரது தாயாரின் பெயர் இலக்குமி அம்மாள். இவரது மனைவியின் பெயர் செல்லம்மாள். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம். மகாகவி, தேசிய கவி, தமிழ் கவி, வரக கவி, விடுதலை கவி, அமரக்கவி, உலகக்கவி இவை அனைத்தும் பாரதியாரின் சிறப்பு பெயர்களாகும். இன்னும் பலவாகும். அழகின் சிரிப்பு, இசையமுது, தமிழிலக்கம், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பெண் கல்வி இவை அனைத்தும் பாரதியார் இயற்றியுள்ள நூல்கள். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். பாரதியார் அவர்கள் 11/9/1921 தனது 39ஆம் வயதில் காலமானார். பாரதியாருக்கு 2 மகள்கள் உள்ளன. தங்கம்மாள், சகுந்தலா. தங்கம்மாள் 1904 பிறந்தார். சகுந்தலா 1908 பிறந்தார். பாரதியார் அவர்களுக்கு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. அரசபை கவிஞராக இருந்த போது அரசர் சொன்னார், பாரதியாரை தன்னை பற்றி ஒரு துதி பாடுங்களேன் என்றார். ஆனால் பாரதியார் அதை பற்றி மறுத்தார். ஏனென்றால், தமிழுக்காக பாடுவேன், தமிழ் மக்களுக்காக பாடுவேன், ஆனால் தனி நபருக்காக துதி பாட மாட்டேன் என்றார். பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளிசு நெல்லையப்பர். பாரதியாரை படத்தை வரைந்தவர் ஆர்ய என்கிற பாஷ்யம். நாடு, மொழி, இறைமை, பெண்மை முதலிய பாடுபொருட்களில் எண்ணற்ற கவிதைகளை இயற்றியுள்ளார். 14 மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நெற்றான் தொழான் எனின். தன் பூநுலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்து மனம் மகிழ்ந்தார். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலிய பல மொழிகளில் புலமை பெற்றார். பாரதியாரின் பாடல்களில் முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். முண்டாசு கவிஞர் ஒருவேளைக்கு கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆனாலும் அவருக்கு கிடைக்கும் சாப்பாட்டை காக்கா குருவிகளுக்கு போட்டு விடுவார். அப்படி இருந்த காலகட்டத்திலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்ந்தவர் முண்டாசு கவிஞர் பாரதியார். தொற்றனைத்து ஊரும் மரங்கேறி மாந்தர்த்தம் கற்றனைத்து ஊரும் அறிவு. நன்றி, வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. 103வது மூவாரங்கத்தின் மாதாந்திர கூட்டத்தின் தலைவராக வீட்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் சேரன் அவர்களுக்கும் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி சரிப்படுத்தி நடத்துகிற ஐயா தாமோதரனார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் பாரதியார் 11ஆம் தேதி பிறந்த நாள். 9வது மாதத்தில் அவர் தவறின நாள். இன்னைக்கு பாரதியாரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் சிந்திப்போம். பாரதியார் தொண்டு நிகழ்ந்தது அனைத்து வளர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் அவள் என்று பிறந்தவள் என்று வளர்ந்தவள் என்று உணராம் எங்கள் தாய் அப்படின்னு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறார். இவர் என்ன சொல்றாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறாரு. பாரதியார் ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். பாரதியார் கொள்கையோடு வாழ்ந்தவர். எப்படின்னாக்கா, ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. பாரதியார் என்ன சொல்றார்? எனக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டுக்கு உழைத்தல். அதுதான் ஐயா செஞ்சுட்டு இருக்காரு இப்போ. இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டுக்கு உழைத்தல். அது ரொம்ப அருமையான ஒரு கருத்தை அங்க தெரிவிக்கின்றாரு. இப்போ ஒரு மனசுக்கு இது பண்ணிருக்கும் போது வள்ளுவர் இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. இடுக்கண் அழியாமை, இடுக்கண் வருந்தால் நகுக. ஒரே சிறப்பான ஒரு கூட்டம், ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். எனக்கு அருமையான இது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெஞ்சில் இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்கிறார். அதுதான்
ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை பாரதியாருடைய சிந்தனை. அது மட்டுமல்ல, பாரதியாருடைய ஒரு பெரிய அருமையான பாட்டு. இந்த தமிழுக்கும் பாரதியாருக்கும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது இருக்கு. பாரதியார்னாக்கா தமிழ் மேல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. பாரதிக்கு தமிழரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி பாரதியாருக்கு தமிழ் மேல அவ்வளவு ஒரு பெரிய ஆர்வம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ் மொழி காலத்தை வென்று நின்று நிலைக்கணுங்கிற ஒரு பண்றாரு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அவருடைய சிந்தனை, அவர் பாட்டை அவரே ஆய்வு பண்ணிக்கிறாரு. யார்? பாரதியார் பாட்டை பாரதியாரே ஆய்வு பண்ணிக்கிறாரு. பாடுபட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, ஜோதி மிக்க நவக்கவிதை, என்னாலும் அழியாத மாக்கவிதை. எப்பவுமே அழிக்க முடியாது. பாரதினாக்கா இதான் அந்த அருமையா சொன்னார் இல்லையா? அதாவது இந்த தலைப்புல என்ன சார் அது, தலைப்புல இது இதை பத்தி, எதிர்காலத்தை பத்தி அவர் சொல்ல வேண்டியது. ஆக இவர் இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு. அது மட்டும் சொல்லல, என்னுடைய படைப்புகள் சாகா வரம் பெற்றவை என பதிவு செய்கிறார். அவருடைய படைப்பு சாகா வரம் பெற்றதுதான். அந்த அளவுக்கு பாரதி என்னை 6வது வகுப்பில இருந்தே கையை குறிச்சு அனுப்பிச்சுறான். என்னுடைய வாழ்க்கைக்கு பேருதியாக இருந்தவன் மகாகவி பாரதி. நான் அதை கேட்ட திருப்பி 9வது படிக்கும் போது ஒரு பேச்சு போட்டு ஒப்புவித்தல் போட்டி. அப்பாதுரை பன்மொழி புலவர் தான் அந்த தலைவர். நல்வாழ்க்கை நான் முதல் பரிசு வாங்கினேன். நல்வாழ்க்கை கட்டுரை கொடுத்து முதல்ல என்ன கட்டுரையை கொடுத்து அருமையான ஒரு ஆரம்பிச்சு வச்சாரு. அன்னைக்கு கொடுத்த பரிசு ஐயா கொடுத்த திருவிக்கா விருது வரலும், பெரியார் விருது வரலும் இன்னைக்கு நிற்குது. அந்த அளவுக்கு ஒரு விருதே விருது. கபடியில விருது, ஸ்விம்மிங்ல விருது, டேபிள் டென்னிஸ்ல விருது, எத்தனை விருது என்ன முடியுமோ அத்தனை விருதுகள் எனக்கு பகவான் நமக்கு அருள் செஞ்சிருக்கான். சரி, அதை விடுங்க. 2வது, ஒரு இலக்கியம் நிலைச்சு நிற்குதுன்னா காலத்தை இருக்கணும். திருக்குறள் காலத்தை இருக்கு. அது யாரும் ஒன்றும் அசைக்கப்படாது. காலத்தை திருக்குறள். இலக்கியத்தை மதிப்பீடும் செய்யும் முறைகள் ஒன்று உள்ளது. அதுதான் காலத்தை வெல்லும் ஆற்றல். அத்தகையவன் படைக்கும் இலக்கியம் காலை வெள்ளத்தை கடந்து நீரூடி நிலைத்து வாழ்கிறார். திருப்பி நம்ம என்ன சொல்றாரு மூவார் கூட, இலக்கிய எண்ணம் தான் சிறந்தது. எல்லா இன்பங்களிலும் இலக்கிய எண்ணம் தான் சிறந்தது. நம்ம நல்ல புத்தகங்களை படிச்சாக்கா, இப்போ புக் ஃபேர் வந்திருக்கு, நல்ல அருமையானது. யாருக்கு என்ன புக்கு வேணுமோ அருமையான புக் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ சரி, அது காலத்தை பண்றது கொடுத்துருக்காரு. பெண்களை பத்தினா அருமையான கொடுத்துருக்காரு தெரியுமா? ரொம்ப சிறப்பான இது. அதுல பயிர் வச்சு சரி, அது கும்மின்ற ஒரு பாட்டுல ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த கும்மி அடியில, கும்மி அடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கட்டி கும்மி அடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை செய்வோம் என்று கும்மி அடி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவியலில் ஆணைக்கு இங்கே பெண் இழப்பில்லைகான் என்று கும்மி. இது மாதிரி அவர் பெண் மணிமை, பெண் இது ஒரு 4 சமூகம் தலைப்புல ஒரு 4 தலைப்பு கொடுக்கிறார். பெண்கள் முன்னேற்றத்துக்கு மிக 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 ஆர்வம் உள்ளவர் பாரதியார் தான் இருக்கு. அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, பாரதியார் என்ன தெரியுமா, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரியின் நோய் தன்னோய் போல் போற்ற கதை இல்லையா, வள்ளுவர் சொல்வார். அதுக்கு அவர் என்ன சொல்றா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டுகிறார். மண்ணில் பிறந்த மனிதனுக்கு முட்டம் அவர் பாடவில்லை, விண்ணில் பறக்கும் பறவைகளுக்கும் அவர் கீதம் பாடினான் பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம், இப்படிலாம் நீ இன்பத்தை படைச்சு எங்களை வாழ வச்சிருக்கியே, இறைவா இறைவா இறைவான்னு அவர் ரொம்ப அருமையா ஆற்றுறார். அவருடைய இதுல ஒரு புதிய ஆத்திச்சூடி ரொம்ப சிறப்பு. இப்போ அவை ஆத்திச்சூடி கரெக்டு, அவர்ல புதிய ஆத்திச்சூடியில ஒரு சில கருத்துக்கள் நம்ம படிச்சாக்கா ரொம்ப திருப்பி. அதுல தலைமைக்கோள் ஐயா, நம்ம தலைமை, அவருடைய தலைமையில இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் மையம் தலைமைக்கோள். மையம் தலைமைக்கோள்ங்கிறான் பாரதி. அச்சம் தவிர்ங்கிறான், அச்சம் தவிர உச்சம் தொடு பாரதியினுடைய திருப்பி. அது மட்டும் இல்ல, நிறைய கொடுக்குறான் அவன் திருப்பி பாரதி. அந்த கீழோருக்கு அங்கே கூடி தொழில் செய், நல்ல அருமையா இருக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மள ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்தெடுல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். அதுதான் பாரதியாருடைய ஒரு அருமையான ஒரு சிறப்பு. இதை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்.
பாரதி கம்பனுக்கு பிறகு நம்ம மனசுல நினைச்சிருக்கிறவன் பாரதி ஒண்ணுதான். செந்தமிழ்நாடு எனும் போதிலே இன்ப தேன் பாயிருக்காங்க. முதல்ல அது பரிசுக்கு போச்சு. முதல் பரிசு, 2 பரிசு, 3வது பரிசு 500, 300, 200ன்னு அவருக்கு 3rd பிரைஸ் தான் கிடைச்சது. ஆனா அந்த பாடல் தான் இன்னைக்கு நினைச்சு நிற்குது. முதல் வாங்கின பாடல் 2வது பாடல் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பாரதியின் புகழ் வாழ்க, பாரதி வாழ்க, பாரதி புகழ் வாழ்க, பாரதி வாழ்க, நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வாழிய பாரத மணித்திருநாடு என்று கூறி வந்தே மாதரம். ஒப்பீட்டினுடைய தலைப்பு திருக்குறளாய் தீர்க்கதரிசி மகாகவி. தீர்க்கதரிசி அப்படின்ற சொல் நம்ம எப்ப சொல்லுவோம்? பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய வல்லாண்மை மிக்கவர்கள் தீர்க்கதரிசிகள். இப்போ பாரதி தீர்க்கதரிசி அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லுவோம்? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்றத சுதந்திரத்துக்கு முன்னாடியே சொன்னவர் மகாகவி. அது இல்லாம நீங்க மகாகவியை எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு கவிஞர்ன்ற ஒரு பாணியில தான் பாக்குறாங்க. ஆனா எல்லாவற்றையும் மீறி அவருக்குள் ஒரு உண்மையின் ஒளி, யாரை பத்தியும் கவலைப்படாம, யார் தன்னை என்ன சொல்றாங்க, என்ன நினைச்சுப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அவர் மனம், அந்த இன்ட்யூட்டிவ் பவர் என்ன சொல்லுதோ அதை தைரியமா உலகத்துக்கு ஓங்கி சொன்ன ஒரு அற்புதமான சான்றோர் பாரதியார். அதனாலதான் இன்னைக்கும் பாரதி தான் வாழும் காலத்துல மதிக்கப்படலை அவ்வளவா. ஏன்னா என்னைக்குமே வாழும் காலத்துல நம்ம நல்லவங்களை மதிக்கவும் தெரியாது, அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது. இயற்கை அது. அவங்க வாழ்ந்து போன பிறகுதான் அவனை பத்தி வரலாறு பாடுவான், மணிமண்டபம் வைப்பான், பெரிய பெரிய தாஜ்மஹால் கட்டுவான். அதனால அது அப்புறம் நடக்கும். அதனால மகாகவி ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இது ஒரு 10 நிமிடத்துல நம்ம படிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அரசின் விழா நடத்துறாங்க, தேவநேய பாவாணர்ல நடத்துறாங்க. ஒரு 10 நாளா இந்த போட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல மிகப்பெரிய பேராசிரியர்கள் அவங்க இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அது யார் என் பேரை சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, உண்மை சத்தியமா. மனுஷபுத்திரன் என்கிட்ட ஃபோன் பண்ணார் சென்ற வாரம் பண்ணி, ஐயா இந்த மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க ஒரு கருத்தரங்கத்துல கலந்துக்கணும். நான் 3 நாள் நான் சொன்னேன், ஒரு 2-3 டேட் கொடுங்க. இல்லை நீங்க என்ன சொல்றீங்களோ வாங்கய்யா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 3 டேட் சொன்னாரு. என்னைக்கு முடியுதுன்னு 30ன்னாரு. சரி அன்னைக்கு போட்டுக்கோங்கண்ணா. கரெக்டா 30ஆம் தேதி நாளைக்கு காலையில தேவநேய பாவாணர்ல 10:30 மணிக்கு 10:30 to 12 மணி வரைக்கும் போல இருக்கு. அது 2 பேர், ஒரு அரங்கமல்லிகான்னு ஒரு ஃபேமஸ் பேராசிரியர், அந்த அம்மா பேசுறாங்க. அன்பும் அரணும் அப்படின்ற தலைப்புல அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு கருத்தரங்கம், கொஞ்ச நாளை தான் பேசுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு பரிசுகள் மனுஷபுத்திரன் தராரு. அவர் நிறைவுரை அவர் பேசுறாரு. ஒரு மதியம் வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10:30 to மேபி அரௌண்ட் 1 o'clock வரைக்கும் வச்சிருப்பாங்களா இருக்கும். அந்த பசங்களுக்கெல்லாம் பரிசு தராங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அன்பும் அரணும் அப்படின்னு ஒரு தலைப்பு தராங்க. அப்படின்னா நான் எதை பேசணும்? அன்பை பேசணுமா, அரணை பேசணுமா? இல்ல அன்புக்கும் அரணுக்கும் இருக்கிற அந்த இணைவை பேசணுமா? இது 2ஐயும் சேர்த்து பேசணுமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பொதுவா தமிழர்கள்ட்ட ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவர்கள் பேசுவார்கள் 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 அப்படின்னு ஒரு குறை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த குறையை நாம செய்யக்கூடாது. என்னைக்கும் நம்ம ஒரு 10 நிமிடம் அப்படின்னா, நம்மளால 20 நிமிஷம் கூட பேச முடியும், ஒரு நாள் ஃபுல்லா பேச முடியும், அது வேற. ஆனா அந்த குறித்த சொற்கள்ல கொண்டு பேசுவது. பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேற்றாகவர். இது 649 நம்ம மறக்கவே கூடாது. குறித்த சொற்களால் நம்ம பேச முடியல அப்படின்றது நம்முடைய குறைபாடு. இல்லைன்னா வள்ளுவர் அந்த காலத்துல அவர் எழுதின காலத்துல பெரிய பெரிய புலவர்களை பார்த்திருப்பார், நிறைய படிச்சிருப்பார். சங்க இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா 16 அடி 20 அடி அப்படிலாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா அதுல எல்லாம் யோசிச்ச ஒரு வித்தியாசமா 1.25 அடியில என்னால சொல்ல முடியும்னு நினைச்சாரு பாத்தீங்களா? அதுதான் அவருடைய. ஏன்னா சுருங்க சொல்லுதல்ன்றது அவ்வளவு பெரிய, அது மிகப்பெரிய கலை, மிகப்பெரிய கலை. அவ்வளவு ஈஸியா எல்லாராலையும் பேச முடியாது. ஆனா வளவளன்னு எல்லாராலையும் பேச முடியும். அதனாலதான் இந்த குறள் எழுதினாரு, பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல். 196. அந்த சொற்களை எவ்வளவு சுருக்கமா பேச முடியும். 10 நிமிடம்னா நான் 8 நிமிடம் பேசணும், 2 நிமிடம் அதை பத்திய ஒரு சுருக்கத்தை தரணும். நான் என்ன பேசினேன், ஃபீட்பேக். இது வரைக்கும் நான் தீர்க்கதரிசின்றதை எதனால நிரூபிக்கிறேன்,
ஏன்னா எல்லாம் ஆய்வு முறையில பண்ணுங்க. இப்போ ஏதோ வளவலன்னு நம்ம பாட்டி எனக்கு பாரதியாரோட அத்தனை பாட்டும் தெரியும்னா நான் அத்தனையும் பாடிட்டு போறது இல்லை. ஏன்னா கேட்கறவங்களுக்கு போர் அடிச்சிடும். நேரம் எல்லாருக்கும், இப்ப நான் பேசுறது 10 நிமிஷம், ஒவ்வொருத்தரோட 10 நிமிஷத்துக்கு நான் திருடக்கூடாது. நான் பேசுறது அரை மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தா என்னோட அரை மணி நேரம் இல்லை, அங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரோட அரை மணி நேரமும் நான் கவனமா யோசிக்கணும். நிறைய பேர் இங்க தமிழர்கள் கோச்சிக்கிறது. நான் அந்த காலத்துல அரங்கம் நடத்தும் போது வருவாங்க, சார்னு பேசுவாங்க, நான் சொல்ல ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சில பேர் பேசுவாங்க, ஒரு கூட ஒரு 2 3 நான் அதை கண்டுக்க மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா போனா ரைட் விட்டுருவேன். அப்புறம் என்ன சார் கொஞ்சம் நிறுத்துங்க. யாரை நிறுத்த சொல்ற அப்படின்னாரு ஒருத்தர் மயிலாப்பூர்ல. யாரை நிறுத்த சொல்றேன்னாரு. என்னங்க நிறுத்துங்க. நான் எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமான்னாரு. இது பெரிய பேச்சாளருக்கான இடம் இல்லைங்க, எங்களை மாதிரி கத்துக்கிறவங்களுக்கு இடங்க அப்படின்னு. நீ என்ன புரிஞ்சுப்ப எதிர்காலத்துலனாரு. வேண்டாங்க இப்பவே புரிஞ்சுக்கணும், நீ கிளம்புங்கன்ட்டேன். நான் அடிக்கிற மாதிரி எல்லாம் வரும். நான்லாம் மைக்க வைத்தனா ஒரு 2 மணி ஒரு நாள் ஃபுல்லா பேசியா, எனக்கு 5 நிமிஷம் தான் நீ பேசணும். நீ ஒரு நாள் பேசுற ஆளு இங்க வேண்டாம், இங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நாங்கெல்லாம் சாதாரண கத்துக்கிறவங்க, எங்களுக்கு 5 நிமிஷம் தான். அப்ப நீங்க எல்லாரும் ஆமா என் தலையெழுத்து, நான் எல்லாரையும் பேச யோசிக்கிறவன கூட நான் பேசி கூப்பிடுவேயா, நான் லேகி வைக்கிறவன். வித்தியாசமா பேசி பேசி இது வரைக்கும் யோசிச்சுனே இருப்பான், அந்த இடத்துக்கு போலாமா, அவனே உள்ள வைத்துருவேன் நான். அதுதான் என் வேலை. அப்ப நான் பேசணும். ஆனா அங்க பேசுறவனுக்கு நான் ஒரு வரையறை வைக்கிறேன். ஏன் வரையறை வைக்கிறேன்னா, அந்த கட்டுக்குள்ள அவன் பேசுறதுக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டானா அவனால எத்தனை மேடை எவ்வளவு நாள் வேணா பேச முடியும். உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் பெர்னாட் ஷா என்ன எவ்வளவு அழகா சொன்னாரு. அவரை கூப்பிட்டு வா, நான் நாளைக்கு தான் சார் பேசணும்னாங்களாம். என்னான்னு கேட்டாரு, ஒரே வார்த்தை, இன்னும் எவ்வளவு நாள் பேசணும். அது உங்களுக்கு ஒண்ணு இல்லை சார், 5 நிமிஷம் நாங்களாம். என்னது அப்படின்னாரா, என்னது 5 நிமிஷம்னா. யோ ஒரு நாள் ஃபுல்லா பேசணும், இப்ப கூட வரேன். 1 மணி நேரம் பேசணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லு. 5 நிமிஷம் பேசணும்னா எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுனா. It is not something easy to talk in 5 minutes. It's comprised. அவ்வளவு அழகா. அதான் வள்ளுவம் இன்னைக்கு நிக்குது இந்த உலகத்துல. ஏன் வள்ளுவம் நிக்குது? அந்த 1.25 அடிக்குள்ள ஒரு உலகத்தை எடுத்து சொல். எவ்வளவு பெரிய நிலையாமையா, நெருநெல் உளனொருவன். மனுஷ வாழ்க்கை சரி இல்லையா, ஒரு பொழுதும் வாழ்வதறியா. பெண்ணை பத்தி சொல்லணுமா, தற்காத்த தற்கொண்டார் பேணி, எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுல. அது அடுத்த அடி. நான் ஆரம்பத்துக்கு சொல்றேன், நீங்க முடிச்சுங்க. பேசுறத பத்தி சொல்லணுமா, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல். பேசக்கூடாத சொல்லணுமா, சொல்லுக சொல்லை. So how he makes it. லவ் பத்தி சொல்லணுமா, மலரினும் மெல்ல காமம். 1289. இதெல்லாம் பெருசால, அதாவது ஒரு விஷயத்தை நச்சுன்னு பேசுறதுன்றது பெரிய ஆற்றலுங்க. நான் அதனால தான் நம்ம அரங்கத்துக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் அரங்கத்துக்கு வந்து அந்த 5 நிமிஷத்துல போய் உட்படுத்திக்காம உங்களை வாங்க, அது ஒரு தவமா செய்யுங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த தவமா நினைக்கக்கூடிய பக்குவம். இந்த அரங்கத்துக்கு வரும்போது ஒரு ஆலயத்துக்குள்ள நுழையிற மாதிரி வரும். இண்டிவிஜுவலோட இது டிடெஸ்ட் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம உலகத்தோட பழகும் போது சேரன் ஒரு மாதிரி இருப்பாரு, சாருக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் நினைச்ச மாதிரி சேரன் இருக்கணும்னு நான் நினைக்க முடியாது, நான் நினைச்ச மாதிரி ஐயா இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா நான் நினைச்சேன் எல்லாரோட அகாமடேட் பண்ணணும். இன்டர்பர்சனல் ஸ்கில் இது பேர், பேலன்சிங் த பீப்புள்னு பேர். நான் நினைச்ச மாதிரி அவர் இல்லை, நான் நினைச்ச மாதிரி நடந்துக்கல. நீ யாரு நினைக்கிறதுக்கு முதல்ல நீ ஒன்னா நினைச்சுக்கோ, அவள்தான். ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி I cannot expect others to be. சோ இதெல்லாம் நம்ம இந்த அரங்கங்கள்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், அதுதான் இங்க கொண்டு வரோம். We translate. இந்த சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஏன் பேச வைக்கணும்னா அந்த தைரியம், எக்ஸ்போஷர் டு த கோட். பாரதி 8 வயசுல நின்று கவிதை பாடினார்னா எல்லாரும் 8 வயசுல கவிதை பாடணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு இயற்கை கொடுத்த வரம் இல்லைங்களா. ராமானுஜர் கணக்கு போட்டாரு, அம்மன் சூலத்துல இப்படி கிழிச்சாங்க, நம்ம ஆள் சொல்லுவோம், அதனால அவர் கணக்கு போட்டாங்க. சரி, அது நான் உள்ள போல நம்பிக்கை. ஆனா அவருக்கு அந்த ஆற்றல் இருந்ததுன்னா அது அவரோட ஆற்றல், அவ்வளவுதான். ப்ராடிஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். நம்ம அது மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் நானா இருக்கணும், நான் நம்மளா கத்துக்கணும், நான் நானா பேசணும். இந்த உணர்வுகளை இந்த மாதிரி அரங்கங்கள்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாயில் தான் இது. ஸோ இங்க வரும்போது அந்த நேரம் 5-10 நிமிஷமா ரைட், அதுக்குள்ள நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், தயார் பண்ணணும். தயார் பண்ணீங்கன்னா இன்னும், ஏன்னா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, நிறைய நீங்க பார்க்காத மேடை இல்லை. ஸோ நீங்க இன்னும் டெவலப் பண்றதுக்கு அது ஏன்னா நான் இந்த தலைப்பை இப்ப கொடுக்கல, நான் கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. தீர்க்கதரிசின்னு நான் கொடுத்ததே ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்தேன்.
அந்த அந்த பதத்தை நம்ம பயன்படுத்தணும், அந்த தீர்க்க தரிசின்ற பதத்தை பயன்படுத்தணும்ன்ற ஒரு அவாவினாலதான் திருக்குறளாய் தீர்க்க தரிசி மகாகவி அப்படின்னு கொடுத்தேன். நான் அவர் எப்பவுமே பாரதின்னு கூட சொல்றது இல்லை, மகாகவின்னு தான் சொல்றேன். ஏன்னா மகாகவி அவர். பாரதி சின்ன பேரை சொல்றது கூட எனக்கு அது அருகதையா இருக்கான்னு தெரியல. ஒரு மகாகவி. அவன் வந்தான் பாரதின்மா. யார் நீ? என்ன பக்கத்து விட்டாள் அவரு? கேட்டா அது இலக்கணத்துல தப்பு இல்லை, இலக்கியத்துல அதெல்லாம் கரெக்ட். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லையா, யாரோ சொன்னாங்கன்னு இல்லையா? அதனால அதெல்லாம் ஒரு மென்மைகள். இலக்கிய வழக்குல யாரோ சொன்னாங்க, நம்ம கவிதாயினின்றான். அது என்ன கவிதாயினி? கவிஞர் தான். இருபாலருக்கும் பொருத்தமான சொல் கவிஞர். இவர் கவிஞர், அவ்வளவுதான். வேணா பெண் கவிஞர்னு வேணா சேர்த்துக்கோ, அது கூட தேவையில்லை. கவிஞர்னா இருபாலையும் உள்ளடக்கிய ஒரு சொல். நம்ம தமிழ்ல பண்ற தவறுகள் இதெல்லாம். கவிதாயினியை, கவிதாயினி ராமலட்சுமி அழைக்கிறேன். யார் யா கவிதாயினி? கவிஞர், அவ்வளவுதான். கவிதாயினின்னு சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அது என்ன கவிதாயினி? என்ன நம்மால் இல்லாள்னு இருக்குது, வள்ளுவர் சொல்றாரு. இல்லாள்னு சொல்லுவியா நீ? இல்லதன் இல்லவள் 53ல. அப்ப வள்ளுவர் பெண்ணை மாத்திரம் இல்லான்னு சொன்னார். ஆனா இல்லான்னா கதையே மாறி போச்சு. அவன் இல்லாதவன் ஆயிடும். இல்லாள் தான், அவ்வளவுதான். இல்லத்தை ஆள்பவள், இல்லத்தை ஆள்பவள் பெண் மட்டும்தான். இல்லத்தை ஆள்பவனா இருக்க முடியாது. இல்லத்தின் தலைவன், நெறிப்படுத்துபவனா ஆண் இருக்கலாம். முறை மாறினா எல்லாம் மாறி. அதனால அந்த தமிழ் சொற்களை எப்படி பயன்படுத்திருக்காங்க, எப்படி ஆண்டு இருக்காங்க, அதோடைய வேர் சொல் எங்க இருக்கும்? தேவநாய பாவனை எடுத்து படிக்கணும். எடுத்து நிறைய போகணும் கனிமராக்குள்ள. தேவநாய பாவனர் சொல்லாடல்களை எப்படி பிரிச்சிருக்காரு, வேர்களை எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கணும். தனக்கு அதுக்கான அறிவை எப்படி பயன்படுத்திருக்காருன்னு பார்க்கணும். நம்ம நேரம் கிடையாது நமக்கெல்லாம். சரி, நேரம் வச்சு இதெல்லாம் சொல்றோமே, அது கேட்கறதுக்கான நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. பயன்படுத்திக்கோங்க. மகாகவி பாரதியார். தமிழகம் தமிழுக்கு தகுதியான ஒரு புலவரை எண்ணி தவங்கிடக்கையில் தகுதி நிறை புலவன் பாரதி தோன்றினான் என்றார் பாரதிதாசன். அவர் பிறப்பு எந்த இடத்தில் தொடங்குகிறது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் எனக்கு பாரதியை பேசும்போது இந்த தண்ணி இன்னுமே குடிச்சுக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஐயா அவ்வளவு இது சொன்னாரு. பாரதி எல்லாம் சொல்ல வேண்டியதல்ல, இந்த தலைப்புக்கு சொல்லணும். எனவே நான் இந்த அவைக்கு ஒரு சிறிய ஒரு வணக்கத்தை தலைமை உள்ளிட்ட செயலர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்வதற்கு முன்னாடி தண்ணி முதல்ல குடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேவைப்படுது. இந்த தலைப்புக்கு பாரதி என்பது ஒரு அமிழ்ந்த கடல், அகன்ற வெளி. அந்த இரண்டையும் ஒப்பிட்டு 10 நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி. ஒரு நிமிடம் 2 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற நியதிகளை எல்லாம் எடுத்து சொல்கின்ற போது இந்த ஒரு குவளை தண்ணீர் என்பது பேசுவதற்கு முன்னால் தேவைப்படுகின்ற ஒன்றாக எனக்கு தெரிகிறது. எனவே பாரதிதாசன் சொல்லி ஆயிடுச்சு. பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்கு பாடி வந்த நிலா, காடு மணக்கும் கற்பூர சொற்கோ, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னவென்று சொல்வேன் என்று கொண்டாடிய பாரதிதாசனை தாண்டி இந்த அவை பாரதியை நினைப்பதற்கு 10 நிமிடம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் இந்த அவை என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். பாரதி ஏன் பாரதியினுடைய காலம் என்பது, அவருடைய போராட்டங்கள் என்பது ஒரு காலம். இப்போது ஏன் ஒரு கவிஞன், ஏன் பாரதி ஒரு சிறப்பு என்று பார்க்கணும். ஏன் பாரதியினுடைய 3 விதமா பாரதி எனக்கு பிடிக்கும். ஒன்று, பாரதியினுடைய கவிதைகள் உணர்வு வயப்பட்டது. இன்னொன்று, பாரதியினுடைய கவிதைகள் காலத்தை தொடர்புபடுத்தும். இன்னொன்று, காலத்தை தொலைநோக்கில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், ஒரு வீச்சு என்கின்ற அந்த 3 நிலைகளிலும் பாரதி, மகாகவி பாரதியார் இன்றும் நினைக்கப்படுகிறார் என்பது உண்மை. பாரதிக்கு முன்னால் ஏன் நமக்கு ஈர்க்கக்கூடிய புலவர்கள் இல்லையா என்று தோன்றும். 3 புலவர்களை பாரதியே காட்டுகிறார். கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்கிறார். எனவே அவர் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்டு நடந்தவள் நான். பாரதியை பற்றி கொண்டு பிறகு அவர் யாரை சொல்கிறாரோ அவற்றையெல்லாம் பற்றி கொண்டு சென்றதால் நான் ஓரளவு கம்பராமாயணமும் ஓரளவு சிலப்பதிகாரமும் அறிந்திருக்கிறேன் என்றால் அது ஞானத்தந்தை பாரதியினுடைய வாய்ச்சொல் என்பதை நான் பதிவு செய்வேன். பாரதி
3 புலவர்களை சொன்னார். அந்த 3 புலவர்கள் யாவர் என்றால், கம்பரை சொல்கின்ற போதும், இளங்கோவடிகளை சொல்கின்ற போதும், வள்ளுவரை சொல்கின்ற போதும் இன்னும் நமக்கு முன்னால் சான்றோர்கள் இருந்தார்கள். பாரதியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நிரம்ப படிப்பார். செல்லியை படிப்பார். புலவர்கள் நம்முடைய புலவர்கள் மட்டுமல்ல, தேவாரம், திருவாசகம் என்பதோடு மட்டுமல்ல, ஜெர்மனிய புலவன் கதையில் இருந்து காளிதாசன் உட்பட அத்துணை பேரையும், ஷேக்ஸ்பியரில் இருந்து, ஷெல்லியில் இருந்து எல்லாவற்றையும் படித்த ஒரு பெரும் ஒரு வாசிப்பு களம் கொண்ட ஒரு பெரும் மேதை. அவர் அவருடைய வாழ்க்கையில் ஏன் பாரதி இத்துணை சிறப்பு, 150 ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கவிஞன் இன்னும் இறந்த பாடில்லை. காலத்தின் மேல் கரையாது நிற்கிறது அவருடைய வாழ்க்கை. எனவே அப்படிப்பட்ட அந்த பெரும் அந்த கவிஞன் ஒரு காரணத்தால் நமக்கு மிகவும் பிடிக்கும். ஒன்று, முன்னோர்கள் சொல்வதை அவன் கேட்டார். இன்னொன்று, தனக்குரிய பாணியில் அதனை சொல்வதில் தயங்காமல் இருந்தார். அது முன்னோர்களை பற்றி அவர் உள்வாங்கிக் கொண்டு அதில் எது சாறை மட்டும் எடுத்துக்கொண்டார், எது தேவையோ அதை பிழிந்து சாறாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாணியில், தன்னுடைய உணர்வில், தன்னுடைய சிந்தனையில் அதனை புதுமையாக படைப்பதில் இளம் கவிஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு விடிவெள்ளியாக பாரதியார் இருந்து, இளம் கவிஞர்களுக்கு விடிவெள்ளி. இளம் கவிஞர்கள் என்று எத்துணை வசன கவிதை என்று எவர் ஒருவரும் எழுதலாம். எல்லாவற்றையும் படித்துக் கொண்டுதான் எழுத வேண்டும் என்பதில் எவர் ஒருவரும் விரும்பினால், ஒரு உணர்வு இருந்தால் எழுத முடியும் என்கின்ற ஒரு எளிமை, ஒரு உரைநடைக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு கவிதையை வைக்கக்கூடிய ஒரு எளிமை பாரதியிடம் இருந்தது. உரைநடைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் புது கவிதை, எல்லோரும் எழுதலாம். இந்த நேர்த்தி சங்கப்பாடலை உடைத்து இந்த களத்திற்கு கொண்டு வருவதற்கு பாரதி மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த 3 கவிஞர்களை நாம் எடுக்கலாம். அதற்கு முன்னதாக அவ்வையும் எடுக்கணும். நான் ஒரு முறை ஒரு தலைப்பு தமிழ் மகள் அவ்வை என்று சொன்னேன். தமிழ் மகளா என்றார்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு படிவம் தோன்றும். அவ்வை என்று சொன்னால் ஒரு வயதான, ஒரு கிளநரை தோற்றம், ஒரு முதுமையான தோற்றம் ஒன்று தோன்றும். இதை பாரதி தமிழ் மகள் என்று அவர் அடையாளப்பட்டு இருப்பார். தமிழ் மகள் சொல்லிய சாதி 2 ஒழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்று அவ்வையை ஓரிடத்தில் ஏற்றார். இன்னொரு இடத்தில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்பதை அவர் ஏற்பதில் தயங்கினார். பாரதிக்கு அதனை ஏற்பதில் தயக்கம் உண்டு. பாரதியினுடைய காலம் புதிய எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவது. எனவே பாரதி எப்படி சிந்தித்தார் என்றால், இதை உள்வாங்கிக் கொண்டார். அவ்வையை நான் மிக கவனமாகவே நான் பதிவு செய்கிறேன். அவ்வையை புறக்கணிக்கவில்லை, அவ்வையை உள்வாங்கிக் கொண்டார். இவர் பிறகு எழுதுகிறார், அச்சம் தவிர ஆண்மை தவறு, இகழ்வது இகழ்ச்சி, இழைப்பது இகழ்ச்சி, ஈவது திறன், ஊக்கம் என்கின்ற அந்த தன்மையை அப்படியே எடுத்துக்கொண்டு எது தேவையோ அது. அவ்வைக்கு முரணா என்றால் இல்லை, அவ்வைக்கு மாற்று. மிக கவனமாகவே சொல்லலாம், மிக மாற்றாக நிற்பது. அதை போலவே கம்பரை சொல்கிறார். கம்பர் ஒரு இடத்தில் நமக்கு ஆன்மீக பார்வையில் கம்பர் ஒரு அடையாளத்தை நமக்கு சொன்னார். அது பாரதி அழுத்தமாக சொன்னார். இன்றும் கூட இந்த ஆன்மீகம் எத்துணை இந்த நடைமுறை காலத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம். எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்ட முயன்றார். எல்லை ஒன்று இன்மை என்னும் தெய்வம் எப்படி என்றால், எல்லை ஒன்று இல்லாத பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்ட முயன்றான். இதுதான் தெய்வீகம், இதுதான் மதம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் தெய்வம் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற தெளிவு மீண்டும் மகாகவி பாரதியார் காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானி நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானி. நோயிலே இது நிறைய வரும். நோயிலே வடிவதென்ன கம்பபிரானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபிரானே என்று அந்த பாடல் அப்படியே வரும். அதனுடைய கடைசியில் போற்றுவோரை காப்பதென்ன கண்ணபிரானே, நீ பொய்யர் தம்மை மாய்ப்பதென்ன கண்ணபிரான். இந்த காலத்திற்கு கொண்டு வருவார். இந்த பொய்யர்களால் இந்த உலகம் இருவரையும் பார்க்கிறார். இந்த மெய்த்தவரையும் பார்ப்பார், இந்த பொய்த்தவர்களையும் இருந்து போற்றியோரை காப்பதென்ன கண்ணபிரானே, நீ பொய்யர் தம்மை மாய்ப்பதென்ன. இதுதான் ஆன்மீகம், பொய்யரை மாய்க்கும் ஆன்மீகம். இதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் போதும். இன்று ஒரு ஐபோன் தவறி தெரியாமல் ஒரு உண்டியலில் விழுந்து விட்டால் அது அந்த சாமானிய மனிதனுக்கு கிடைப்பதற்கு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஒரு செல்போன், ஒரு திருச்செந்தூர் முருகன் எப்போதும் அவருக்கு செல்போன், ஐபோன் அவருக்கு தேவையில்லை. மிக சாதாரணமாக தவறி விழுந்து விட்டது உண்டியலில். எனவே அந்த அலைபேசியை எடுத்து என்ன சொல்லலாம், தாராளமாக கோயில் நிர்வாகம் அந்த மனிதனிடம் ஒப்படைக்கலாம். இது தீர்வு, இதுதான் தீர்வு. இது கருவறையில் வைக்கப்படும் என்றால்
கருவறையில் அது அணிகலனும் இல்லை. திருச்செந்தூர் முருகன், செந்தில் முருகன் அதனை அணிந்து பார்ப்பதற்கு அது அணிகலனா இல்லை. அது ஒரு அறிவியல் கணினி, அது ஒரு அறிவியல் பொருள், அறிவியல் சாதனம். எப்போதும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு ஒரு விலையுள்ள பொருளை அந்த உண்டியலில் தவறி விழுந்தது என்று சொன்னால் கோயில் நிர்வாகம் ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்க தவறுகிறது என்பது எந்த இடத்தில் எந்த தீர்வை தேடி செல்லவில்லை. எனவே அந்த தீர்க்கம் எங்கே வருகிறது என்றால் போற்றுவரை மாய்ப்பதுதான். அதே சமயத்தில் பொய்த்தவரை மாய்ப்பதும் போற்றுவரை பேணுவதும் தெய்வம். அது அந்த அளவிற்கு புரிதல் இருந்தால் போதும். நோயிலே உங்களுக்கு நோயும் நோன்பு உயிர்க்கும், இந்த அளவிற்கு ஆன்மீகம் இருந்தால் போதும். நான் கூட சொல்லி இருக்கிறேன், மத சூதில் விழுந்தோர்க்கு சோதி சொல் கொண்டு காட்டுவேன் என்று. மதச்சூது, இது மதச்சூது வைத்து விளையாடுவதை போல பொருள் போனது. இது களையப்பட வேண்டும். இந்த காலத்திற்கு அது தேவைப்பட ஒன்றாக இருக்கிறது. எனவே கம்பர் தெய்வீகம் எதுவோ ஆன்மீகத்துடைய பார்வை உள்வாங்கி தீர்க்க ஒரு தொலைநோக்குடன் பாரதி பதிவு செய்தார் என்ற அளவில் பாரதி நாம் நினைக்கப்பட வேண்டியவர். அதே போலவே கம்பரை அடுத்து இளங்கோவடிகள் மாதவியை பதிவு செய்கிறார். கண்ணகியை பதிவு செய்கின்ற போது பெருங்குண காதலால் என்பார். அருங்குண கண்ணகி பெரும் காதலால் என்று சொல்லுவார். ஆனால் மாதவியை பதிவு செய்கின்ற இடத்து இருக்கை அமர்ந்த அடிக்குடம் வீணை கட்டினாள் என்று சொல்வார். அது நமக்கே ஒரு இளங்கோவடிகள் இத்துணை அழகாக வர்ணித்திருக்கிறாரே, ஒரு மாதவியை வர்ணித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இது எவ்வளவு இதை கடக்கிறார். அழகியலை பாரதி எடுத்துக்கொண்டார். ஆனால் அதனுடைய சாற்றினை எடுத்து இவர் எது தேவையோ பெண்மை இப்போது எப்படி இருக்க வேண்டுமோ அதைத்தான் சொன்னார். அச்சமும் மடமும் அறிவும் ஞானமும் ஆணுக்கு, அச்சமும் மடமும் பெண்ணுக்கு என்பது ஒருபோதும் இல்லை. அச்சமும் மடமும் மட்டுமல்ல, மிச்சமும் எல்லாம் பெண்ணுக்குடையன என்பது எவ்வாறு ஏற்பது? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை ஒரு பெண்ணுக்கு வேண்டும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த, ஒரு அழகியல் சார்ந்த பார்வை என்பது இன்னும் அழகாக சொல்லலாம். 10 மாற்று பொன்னொத்த மேனியும் என்று சொல்வார். ஒரு பெண்ணை சொல்கின்ற போது 10 மாற்று பெண்ணொத்த மேனியும், தேனொத்த இதழ்கள், இவை அழகாக பதிவு செய்கின்ற அந்த அழகிகளை பதிவு செய்கின்ற இடத்திலும் மிக எதை உள்வாங்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை மட்டுமே சொல்வது. எல்லாவற்றையும் அப்படியே முன்னோரை அப்படியே வழி நடத்தி கொண்டு அப்படியே அதை பாடி வந்தான் என்று இருந்தால் பாரதி இன்று நினைக்கப்பட்டிருக்க மாட்டார். பாரதி எதனால் நினைக்கப்படுகிறார் என்றால் அவர் உள்வாங்கிக் கொண்டது வேறு, உடைத்த பிளம்பாக, மின்னல் கீற்றாக, ஒரு தெறிப்பின் வெளுத்தாக வெளிப்பட்டது என்பது வேறு. எனவே தான் பாரதி இன்றும் கூட சொல்லுவோம். இளங்கோவடிகள் சொல்லியாயிற்று, அதே போல கம்பர் சொல்லியாயிற்று. அடுத்தது வள்ளுவரை சொன்னால் எனது நேரம் முடிந்து விடும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதனை முடிப்போம். சாதலின் இன்னாது இல்லை, அதுவும் ஈதல் ஈய கடை. இது ஒரு குறட்பா, மிக நுட்பமாக பார்ப்போம். சாதலின் இன்னாதது இல்லை, சாதல் இனிது. பாரதி, மகாகவி பாரதி, இந்த குறட்பாவினுடைய பொருள் சாவதை விட ஒரு இனிது வேறொன்றும் இல்லை. எப்போது என்றால், பிறருக்கு நீ ஒரு பொருளை கொடுக்க முடியாத ஒரு நிலை உனக்கு வாய்க்க பெறுமானால் நீ உன்னுடைய சாவு இனிமையாக இருக்கும், நீ இறந்து போகலாம், அது பெருமையாக இருக்கும் என்று சொன்னார். இதை அப்படியே பாரதி உள்வாங்கிக் கொண்டார். இதை எப்படி தெரியுமா? எந்த இடத்தில் வள்ளுவரை, எந்த இடத்தில் கம்பரையும் இளங்கோவையும் கடந்த பாரதியார் இந்த இடத்தில் வள்ளுவரிடத்தில் மாற்றாக நிற்கிறார். எதிராக அல்ல, முரணாக அல்ல, மாற்றாக எப்படி நிற்கிறார் என்றால், இந்த உலகம் இனிது, இவ்வான் இனிமை, காற்று இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு இனிது, திங்களும் இனிது, வான் சுடர் அனைத்தும் இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, மழை இனிது, காடு இனிது, ஆறுகள் இனியன, ஆறுகள் இனியன, மலை மலரும் மொட்டும் பூவும் கனியும் இனியன, இவையெல்லாம் இனியன. ஆண் நன்று, ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம். இதெல்லாம் கவிதை. ஆண் நன்று, ஆண் நல்லவன், பெண் இனியவள் இனிது, குழந்தை இன்பம், குழந்தை என்பவள் இன்பம். அதை போலவே இளமை இனிது, முதுமை நன்று. இளமை இனிது, முதுமை நன்று, வாழ்தல் நன்று,
சாதல் இனிது என்று சொல்லி முடிப்பார். வாழ்தல் நன்று, நீ நன்றாக வாழ்வது நல்லது, ஆனால் நீ இறப்பது இனிது, நீ சாவது இனிது என்று சொல்லி அந்த இடத்தில் காட்டுவார் பாருங்க. எல்லாம் இனிமை. அத்துணை கடினங்கள் அவருடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார். ஒரு தவம் போல தன்னுடைய கவிதையும் தன்னுடைய இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொன்னார். ஒரு உலக மகா கவிஞன் என்று எந்த இடத்தில் நாம் பாரதியை பார்க்கலாம் என்றால், உலகத்திற்கு உண்டான செய்திகளை சொல்லிக்கொண்டு எழுதுவது மட்டும் கவிஞனே அல்ல, உலகத்திற்கு உண்டான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பதும் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஒரு விசை முடுக்கியாக இருப்பவன் எவனோ அவன் கவிஞன். எனவேதான் பாரதி இன்றும் நினைக்கப்படுகிறார். எத்துணை அல்லல், எத்துணை, அது அந்த பக்கமே நான் போகல, ஏன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவான நேரம். எனவே அத்துணை அல்லல் அடுக்கி வரினும் கூட, அடுக்கி அவருடைய அல்லல்கள் துன்பங்கள் எல்லாம் அடுக்கி வரினும் அவற்றை அழியாது இந்த எது தவமாக அர்ப்பணிப்பாக இந்த கவிதையை இளம் கவிஞர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு பாஞ்சாலி சபதத்தில் ஒன்று சொல்லி தொடங்குவார். இந்த பாஞ்சாலி சபதம் எதற்காக நான் எழுதுகிறேன் என்றால், இனிமேல் வருகின்ற கவிஞர்கள் தமிழை தகமை செய்யும் கவிஞர்களுக்கு இந்நூல் சமர்ப்பணம் என்பார். இதற்கு பின்னாலும் கவிஞர் வருவான் என்று பாரதிக்கு தெரியும். இதற்கு பின்னாலும் கவிஞர்கள் வருவார்கள், தமிழை தாங்கி பிடிப்பார்கள். பாரதிதாசன் வரவில்லையா? வாணிதாசன், முடியரசன் எல்லோரும் வந்தார்கள். பாரதி, பாவேந்தர் பரம்பரை அத்துணையும் பாரதியினுடைய அடித்தளமிட்டவர்கள். இன்னும் கவிஞர்கள் பிறப்பார்கள். பிறந்து மொழியை தன்னுடைய தோள்களில் தாங்கி அடுத்த தலைமுறைக்கு உண்டான விடிவெளியாக, வெளிச்சமாக, தொலைநோக்கு சிந்தனையுடன் சிந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை மகாகவிக்கு இருந்தது. எனவேதான் அவர் இத்தகைய ஒரு தன்மையோடு இருந்த ஒன்றே இரண்டு தன்மைகள் எனக்கு பிடிக்கும். அவர் எப்போதும் மனித தன்மையில் அவருடைய உணர்வுகள் அமிழ்ந்து கிடப்பதை பார்க்கலாம். அவருடைய கவிதையை புத்தகங்கள் எடுத்துக்கொண்டால் மனிதத்தன்மை எங்கேயெல்லாம் மனிதத்தன்மை, ஒரு சக மனிதன், தனி மனிதனுக்கு உணர்வு இல்லை என்றால் நமக்கு என்ன கோபம்? தனி மனிதனுக்கு உணர்வில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவருக்கு அதை நாம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கலாம். தனி மனிதனுக்கு உணர்வில்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம். இவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் அவ்வளவு சினம் அவருக்கு வருகிறது. ஒரு மனிதனுக்கு சக மனிதன் பசியோடு இருப்பானா, உன் அருகில் இருப்பானா என்கின்ற ஒரு அக்கறை அது கோபமாக வெளிப்படுகிறது. எனவே இந்த கோபமும் இந்த ஒரு வெண்மை, இப்படிப்பட்ட ஒரு தன்மை எப்போதும் இந்த சமுதாயத்திற்கு கனல் போல நெஞ்சில் தாங்கக்கூடிய கவிஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்த மகாகவி பாரதியாரை இன்று நினைப்பதற்கு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக டாக்டர் மூவர் நக்கல் மன்றத்துக்கு நன்றி உரித்தாக்குகிறேன். பாரதியாரின் தீர்க்க தரிசனம் என்பது நான் சொன்ன மாதிரி ஒரு ஆழமான வேர் கொண்ட சொல். அதை பல கோணங்களில் நாம் பார்க்க முடியும் என்றாலும் அவர்கள் ஒரு சில கோணங்களை முன்வைத்து எப்படி பாரதியாரை மகாகவியை நாம் ஒரு தீர்க்கதரிசியாக காண முடியும். ஏன்னா ஒரு சொல்லை எடுத்துக்கும் போது சொல்லை ஆளுதல் அது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு ரிசர்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் அதை எப்படி கொண்டு போறார், ஒரு ஸ்டேஜ் ஒரு காலகட்டத்தில் அவர் எடுத்துற கட்டுரை கட்டங்கள்ல எப்படி எடுத்துட்டு போறார். நான் இன்னொன்னு சொல்லுவேன், எழுதுங்க அப்படின்னு. நிறைய பேர் நிறைய பேசுறோம், ஆனா அந்த பேச்சை எழுத்தாக்குங்க அப்படின்னா அது எழுத்தாக்க முனைபவர்கள் வெகு சிலர். எல்லாரும் என்ன பயப்படுறாங்கன்னா தப்பாயிடுமா, தப்பாகட்டும்னு நான் சொல்றேன். ஆழ்நிலை அறிவு கொண்டவர்கள் அடுத்தவருடைய தவறுகளை விமர்சிப்பதில்லை, மாறாக அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அல்லது அவர்களை கற்றுக்கொள்வதற்கான அந்த ஊக்குவிப்பு தன்மையை தருகிறார்கள். அற்றம் மறைக்கும் பெருமை, சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் ஒரு குறள். 980-98 அதிகாரம் பெருமை. பெரியவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை நாகரிகமாக சுட்டி நயமாக சுட்டி சீர் செய்வார்கள். சின்ன புத்தி உள்ளவன் குறைய தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான்டான்மா. அதனால இந்த மாதிரி அரங்கங்கள்ல நம்ம யாரும் இங்க குறை பார்க்கறது இல்லை. தைரியமா பேசுங்க, எழுதுங்க, கட்டுரை ஆக்குங்க. இன்னைக்கு பெரிய நம்ம நாட்டுல தமிழர்கள்ட்ட பெரிய பேசுவேன் நான், ஆனா எழுத மாட்டேன். ஒரு புத்தகம் போடுங்க, போட மாட்டேன். எப்படிங்க அந்த கான்பிடன்ஸ் வரும்? நான் இன்னைக்கு நான் பாக்குறேன், அந்த அமெரிக்கா ஆனந்தி எனக்கு அந்த கொரோனா பீரியட்ல அவங்க அறிமுகமானாங்க. ஆன்லைன்ல எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, யார் மூலமோ கேட்டு, ஐயா நீங்க இந்த மாதிரி பேசணும்னாங்க. நான் தான் அதை ஆளுகை பண்றேன், நீங்க பேசணும், அமெரிக்கா தமிழ் சங்கம். அப்ப அவங்க கிட்ட பேசின அவங்க தான் அதை பண்ணாங்க. நான் பேசின ஒரு 1 மணி நேரம் அந்த பேச்சு போச்சு.
அப்புறம் அடுத்த நாள் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஐயா ரொம்ப நல்லா இருந்தது, எங்கள் அமெரிக்கன் இதில் எல்லாரும் பாராட்டினாங்க, உங்கள் தொடர்பில் இருக்கிறதுல நாங்கள்லாம் விருப்பப்படுறோம், இவ்வளோதான் பேசினாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு கவிதை அனுப்பிச்சாங்க, இயற்கையை ஒட்டி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க, ஒரு செடி கொடியெல்லாம். அடுத்த நாள் அனுப்பிச்சாங்க. நான் ஒரு நாள் அனுப்பும்போது நல்லா இருந்ததுங்க, சிறப்பாக இருந்தது அப்படின்னு போட்டான்னு, அவ்வளோதான். அப்புறம் தொடர்ந்து அனுப்பிச்சாங்க, எனக்கு போட நேரம் எல்லாம் அப்படியே விட்டேன். அப்புறம் ஒரு நாள் அவங்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க, என்ன கவிதைகள்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம் நல்லா எழுதுறீங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இவ்வளவு டீப்பாலாம் பார்க்க தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கு, அது அமெரிக்க நாட்டில் இருந்துட்டு இவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் நான் சுமாராக கேட்டேன், நீங்கள் ஏதாவது கவிதை எழுதுறீங்களான்னு. ஐயா ஒரு 200 எழுதி வச்சு, என்னங்க என்ன பண்ணீங்கன்னு. 200 நான் வச்சிருக்கேன், தயவுசெய்து எனக்கு அனுப்ப முடியுமான்னு. ஆன்லைன் இதில் அனுப்பிச்சாங்க, மெயிலில். நிஜமா இயற்கையை அவ்வளவு அழகா ஒட்டி எழுதியிருக்காங்க. ஏன் நீங்க இதை புத்தகமாக்க கூடாது? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லையா? நான் பண்ணித்தரேன், நீங்க அனுப்புங்க. 25ஆம் தேதி நடத்துற கின்னஸ் புத்தகம் இது வந்து அவங்க தான் ஃபுல்லா அந்த ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி அதுக்கு புத்தகமாக்கிறதுக்கு எல்லாமே பண்றாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு திறமையானவங்க ஒரு புத்தகம் போடுங்கன்னா அது இன்னும் பாவம் போட்டாதான் நீ உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும், உங்களோட திறமை வெளிப்படும். நான் எல்லாருமே புத்தகம் போடுங்கன்னுவேன், உங்க அனுபவத்தை எழுதுங்கன்னுவேன், உங்க ஆற்றலை எழுதுங்கன்னுவேன். சார் ஒண்ணும் தெரியாத ஒரு புக்கு போடுறாங்க சார், நம்ம ஏன் சார் ஒண்ணு இல்லை, நீங்க திருவிக அரங்கத்துல பேசுற ஒரு வருஷத்து செய்தியே ஒரு புத்தகமா போடுங்கன்னுவேன். நம்ம மனுஷன் போயிடுவோம் சார், நமக்கு அப்புறம் நம்ம அடையாளம் எது சார்? நம்ம புத்தகங்கள் தான் சார், நம்மளோட இதுதானே சார், வெளிப்பாடுகள் தானே சார். அது என்ன பெருசா காசு ஆயிட போகுது புத்தகம் போடுறதுக்கு? ஒன்னாகாது. இப்பெல்லாம் நூலையும் நம்ம அழகா புடிச்சு வச்சிருக்கோம், ஒரு அழகா போட்டு ஒரு புத்தகத்தை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தயவுசெய்து பிரேமா மேடத்தையும் நான் அதான் அப்பப்ப கேட்பேன், உங்க நீங்க காத்துல போற கவிதைகளை பேசிட்டு காத்தோட காத்தா போவாதீங்க. புத்தகங்கள் உங்களுக்கு, நீங்க ஆற்றல் அரிசி பிரேமா ஞானமுருகன் பேரு அப்படியே அந்த கவிதைகள் புத்தகங்களா வரணும். நம்மளோட இவர் ராஜமாணிக்கம் 6 புத்தகங்கள் போட்டிருக்காரு. இப்ப வரப்போகுது இன்னொரு புத்தகம் ரெடி ஆயிடுச்சு, பாச்சலூரார். யோசிச்சு பாருங்க, வெளிப்படணும், அதுதான் நம்ம ஆசை. அனைவருக்கும் வணக்கம். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தகவல் சொல்றதுக்காக தான். அது எல்லாரும் சொல்றாங்களே, இந்த பாரதின்னு சொல்றாங்களே, இந்த பாரதின்ற பேர் வந்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான். அண்ணாக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த தெரியாதண்ணா, சுப்பிரமணிய தான் அவருடைய பேரு. 1893 சிவராம போதரம் அப்படின்ற ஒரு தலைமையில கவி புனைதல் ஒரு அரங்கம் வைக்கிறாங்க. ஒரு எழுத்து சொன்னோம்னா அந்த எழுத்துல உடனுக்குடன் கவிதை புனையணும். இந்த எழுத்தை சொன்னோம்னா அப்படின்னும் போது அவரு தன்னுடைய 11 வயசுல அந்த கவியரங்கத்துக்கு வராரு. வரும்போது சுப்பிரமணியரா தான் வராரு. வந்தப்போ அந்த சிவஞான போதரம் ஃபுல்லாவே ஆன்மீகர்கள், அரசர்கள், அந்த புலவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய மாபெரும் சபையில, அந்த சபையில அவரை வந்து உட்கார்ந்து சின்ன பையனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எழுத்துக்கள் சொல்ல சொல்ல உடனுக்குடன் அவர் வந்து கவி பாடுறாரு, பாட்டு பாடுறாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு திறமையா இருந்ததுதான். அப்போ அவருடைய சிவஞான போதரம் அவரு கொடுத்த பெயர் தான் பாரதி. தீ போல், அந்த பாக்கல தீ போல நீ தொடுக்கிற அப்படின்னு பாரதி அப்படின்ற ஒரு சொன்னாராம். சுப்பிரமணியரா அந்த அவைக்கு போனவர் வெளியே வரும்போது பாரதியார் வந்தார். அன்னையில இருந்து தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும், இன்னும் உலகம் அழியிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம் அவர் பேரை, பாரதி பாரதி பாரதின்னு. அவ்வளவு பெரிய அந்த பேரை அத வாங்கி கொடுத்தது அந்த அவைதான். அவர் அப்ப கேட்டாங்களாம், உனக்கு நாங்க ஒரு 4-5 எழுத்துக்கள் சொல்வோம், இந்த எழுத்துல நீ ஒரு பாடல் புனையணும் அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த ஒரு பாட்டு பாடினாராம், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கெடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய், எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, புத்தி உமதேவல் செய்தால் உனதருளால் வாழ்வேன். இது அப்படியே பெரிய பாட்டு இது. இந்த மாதிரி அதுல அவங்க கொடுத்த அந்த 10 சொற்களுமே அந்த பாடல்ல வந்துச்சான். உடனே அதை எழுதினாரா. 20 அடி கொண்ட இந்த பாடலை அவர் ரொம்ப அருமையா பாடினதுனால அன்னைக்கு அவருக்கு கொடுத்த பேர் அந்த பாரதி. அதுதான் நம்ம பாரதின்னு சொல்றோமா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த தகவல் தான். வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன்.
ஒருமைக்கண் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று மாண்புகழ் கொண்ட வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒரு பிறப்பில் ஒரு மனிதன் கற்ற கல்வி அவனுக்கு 7 பிறப்பிலும் பாதுகாப்பு கொடுக்கும் என்பது பொருள். அத்தகைய கல்வியை விவேக சிந்தாமணி என்ன கூறுகிறது என்றால், வெள்ளத்தால் அழியாது, வெண்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கல்வருக்கு மிக அரிது, காவலுக்கு மிக எளிது, உள்ளத்தே கல்வி எனும் பொருள் இருக்க உலகத்தே பொன் தேடி உழல்கின்றீரே என்று குறிப்பிட்டு இருக்கிறது. அத்தகைய சிறப்புடைய கல்வியை நாம் அனைவரும் சமமாக கற்று நமக்குள் இருக்கின்ற அறியாமை என்னும் இருளை அகற்றுவோம். நன்றி. மாணவர் இதுன்னு ஒண்ணு வச்சிருந்தேன் முதல்ல. அப்ப யாரும் இங்க கூட்டு வரதுக்கு ஆள் இல்லை. அதனால நான் அதை விடுத்துட்டு மற்ற நிகழ்ச்சியை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அதை நம்ம முதல்லயே பண்ணியிருப்போம். நம்ம இன்னொன்று வாய்ப்புகள் நம்மளை தேடி நம்ம நிறைய பேர் படிக்கிறதுக்கு நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். அவங்க அப்பா கேட்டாரு, இன்னைக்கு பண்ணட்டும். தாராளமா சார். அப்பா வந்தவங்க அவங்க இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்து பசங்களை பேச. சரி, இந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு நம்ம தேடி போகணும். இந்த பூமியில நம்ம இருந்த இடத்துக்கு நமக்கு எல்லாம் தேடி வரும்னா வராது. கிடைக்கும் போது டக்குன்னு அடிச்சிடணும். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தின் 490. ஸோ அது கிடைக்கும் போது ஹேட்செட் அடிச்சிடணும் டப்புன்னு. அதுக்கப்புறம் 1-2 பார்த்துடலாம். இன்னைக்கு ஜெயிச்சவங்களோட வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இல்லை. நம்ம கூட சிலை வைக்கணும்னு நினைச்சோம். டக்குன்னு என்ன பண்ணலாம் அவ்வளோதான். பார்த்தா டக்குன்னு பாலா வந்தாரு, கோமதி மாடம் போனாங்க, மகாபலிபுரம் பார்த்தாங்க, சிற்பி வந்தாரு, நவீன் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ 25ஆம் தேதி அங்கே சிலை வைக்க போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து திருவள்ளுவர். இது யோசனை வேலைக்கு ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்யணுமா, ரைட், இது யோசிச்சா செஞ்சிடணும், அவ்வளவுதான். நாளைக்கு பார்த்துக்கலாமா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்கு நமக்கு தெரியாது. நம்ம கண் முன்னே விரிந்து இருக்கு நேரம், டக்குன்னு முடிச்சிருங்க. எந்த செய்தியா இருந்தாலும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கும். இதெல்லாம் நம்ம கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு. நம்ம ரசிக்க பழகும். ஒருத்தர் சொல்லும் போது இப்ப பிரேமா மேடம் சொல்றாங்களா, அவங்க அதுக்காக அது சொல்லும் விதம், அந்த சொல்லும் நயம், அதுக்காக அவங்க தயாரிப்புகள் இல்லையா, அதுக்காக அவங்க திடீர்னு பேசல. அவங்க நிறைய ஏற்கனவே படிச்சு ஏற்கனவே அவங்க பண்பட்டு நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவம் இப்போ அவங்க இங்க பேசுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒன்றும் காசோ பணமோ கொடுக்கல, வராங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். திறமைசாலிகள் தான் இங்க இருக்குது முன்னாடி. ஆனா அவங்க திறமை அவங்களுக்கு சில நேரங்கள்ல இப்போ ஐயா வராரு, நான் காலையில் தான் கூப்பிட்டேன், இல்லை நான் இருந்தா நான் வந்துடுறேன், நாங்க ஏதோ வந்தாங்க ஐயா. எல்லாருமே நம்ம எல்லாம் வடிவேல் சாருக்கு 1000 வேலை இருக்கு, இருந்தாலும் சரி நம்ம வந்தோம் கேட்டுட்டு போவோம். எல்லாருக்குமே இங்க வர அத்தனை பேருமே எல்லாருமே ஒரு கமிட்டட் பீப்புள். ஆனா என்னன்னா யாரும் தன்னை முன்னாடி முன்னிறுத்த தயங்குறாங்க. என்னத்துக்கு கேட்டு போறோம் அப்படி. எனக்கு என்னன்னா எல்லாரையும் முன்னிறுத்தணும்னு ஆசை. பேச்சுன்றது யாரோ ஒருத்தரோட சொத்து இல்லை. யாரு கல்லடி எல்லாம் வராது. உங்களுக்கு தான் பயம் கண்ணடி பட போகுதுன்னு. ஆனா எங்களுக்கு தான் அந்த பயம் கிடையாது. நாங்க கண்ணடிக்கு பயப்படுறது இல்லை. அதனால ஆமா, சின்ன வயசுல இருந்து திஷ்டி சுத்தி போடுவாங்க எங்க அம்மா. நான் அதுல உட்கார மாட்டேன். உங்களுக்கு நிறைய திஷ்டி இருக்கு, நான் இருக்கட்டும் நல்லதுதான். எல்லாருக்கும் திஷ்டி, இந்த தொடப்பம் கிடவெல்லாம் சுத்தி தூண்லாம் சொல்லுவேன். நமக்கு அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணிக்கிட்டது இல்லை அதை. ஏன்னா திஷ்டின்றது எனக்கு நானே திஷ்டின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன திஷ்டி அப்படின்னு நான் போவேன். திஷ்டி தனியா சுத்தி. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவங்க சுத்துறது நான் ரெடி. அவங்க நம்பிக்கையை நான் சிதைக்கல, அது அவங்களோட நம்பிக்கை. நம்ம அந்த நம்பிக்கைக்குள்ள உட்படுறது இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு சில முறைமைகள் இருக்கு. நம்ம நம்புறோம், வாழ்க்கையை நம்புறோம், இறைமையை நம்புறோம், இயற்கையை நம்புறோம். அதெல்லாம் ஒரு பக்கம், அது பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அதுல இருந்து நம்ம மீண்டு வரல, இதை பேசுறேன் அது பேசுறேன். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்க வேண்டியது கட்டாயம். அடுத்து நம்முடைய கவிதை பாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கண்டவங்க எத்தனை பேர் வந்தீங்க? டிசம்பர் சார் நிதின் 31 இல்ல 31 நம்ம நிதின் சார் மயிலை அரங்கம்.
சார் உங்களுக்கு வந்ததா இன்விடேஷனு? வந்துச்சா? எத்தனை பேருக்கு நான் இன்விடேஷன் அனுப்பின வந்தது? உங்களுக்கு வந்ததா? அப்ப வேற யாருக்கு வந்தது? ஏன்னா நம்ம ஆயுள் உறுப்பினர்கள் அந்தந்த மாதம் உள்ளவர்களுக்கு நான் எல்லாருக்குமே இன்விடேஷன் அனுப்புறேன். யாரெல்லாம் ஆயுள் மெம்பர்களா இருக்காங்களோ நான் அனுப்புறேன். ஒரு சில இதுல ரிட்டர்ன் ஆயிடுச்சு, மேபி ஒரு 2 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒருவேளை அட்ரஸ் தப்பா இருக்குமா, அவங்க கொடுத்த அட்ரஸ் மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அதுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் நான் நோட் பண்ணியிருப்பேன். மதன் வந்து லேட்டா வந்ததா? மதனுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் வந்துச்சு. மதனுக்கு அப்ப அவர் வர முடியல இல்ல உங்களால? அந்த அடுத்த மாசம் வர முடியல. எல்லாருக்குமே இந்த ஆயுள் உறுப்பினர்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் அனுப்புறேன். இந்த ஆயுள் உறுப்பினர் நம்ம ஏன் உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறளுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குங்க. எக்கச்சக்க அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அத்தனை அமைப்புகளும் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒருத்தர் வருவாரு, ஒரு பொழிவு ஆற்றுவாரு, எல்லாரும் உட்கார்ந்த மாதிரி கேட்பாங்க. 10:30 மணிக்கு வைப்பாங்க. ஒரு சாப்பாடு மத்தியானம் இந்த கட்டு சாதம் ரெடி பண்ணுவாங்க. அவர் பாட்டி பேசுவாரு. அங்க எல்லாரும் அபவ் 60, 70, 80 தான் இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல அமுச்சு விட்டுருவாங்க போகுது. காலையிலேயே 10:30 மணிக்கு அப்படியே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. கொட்டாய் விடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, அப்படியே தூங்கினே கேட்பாங்க. அவர் என்ன பேசுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் பாட்டி பேசினே இருப்பாரு. அவர் யார் கேட்கறாங்கன்னு கவலைப்பட மாட்டாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கூட்டம் நல்லா இருந்தது, சிறப்பு, வெரி குட், வாழ்த்துக்கள். இதை நான் 2003, 2001 இருந்து 2010 வரைக்கும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணேன். எல்லா இலக்கிய கூட்டத்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கூட்டத்துக்கும் போனேன். அங்க என்னன்னா ஒரு சில பேரோட ஆளுமைகள் அவங்க தான் பேசுவாங்க. அதை நீ கேட்டே தொலைணும். முடிக்கும் போது உங்களை மாதிரி பேச ஆள் இல்லை சார் நான் சொல்லணும். 2010 வரைக்கும் இந்த அனுபவங்களை நான் பெற்றவன். இதுல ஒரு இடத்துல என்ன தொடர் சொற்பொழிவு 16 தொடர் சொற்பொழிவு பேச கூப்பிட்டாங்க. பேச போய் பேசி முடிச்சுட்டு உட்கார்றதுக்குள்ள நீங்கள் கூறியது கூறல் என்றதில் வராதா? இந்த பாருங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எது கூறியது கூறல்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். அது ஏதாவது கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது நக்கீர பார்வையோ 2 பார்வை, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்க பெருமை, அவங்களோட எக்ஸ்ட்ரா போயிட்டு இதெல்லாம் பார்த்து 2010 ஒரு முடிவு எடுத்தேன். சத்தியமா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு இனி போகவே கூடாது. இன்னைய வரைக்கும் நான் தமிழ் இலக்கிய கூட்டங்கள் எதுக்குமே போறதே கிடையாது. ஏன்னா செல்ஃப் போஸ்டிங், தங்களை அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளும் கூட்டங்களாகத்தான் நிறைய இருக்கு. இங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்றேன்னா, எல்லாரும் பேசுங்க, பங்கெடுங்க, வாங்க, உங்களை உட்படுத்திக்குங்க, உங்களை புத்தகங்கள் உருவாக்க வாங்க. இதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு களமா நம்ம கொண்டு போகலாம். இது தனி மனித ஆளுமையில குற்றாதீங்க, அதுக்குன்றதுதான் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம். சோ நீங்க எல்லாரும் வந்து இதுல ஆயுள் மெம்பர்கள் 175 பேர் இருக்காங்க. 175 பேர் 1330 ரூபாய் கொடுத்து இதுல சேர்ந்திருக்காங்க. அது கை தட்டாதீங்க. வரவங்க 20 பேர் தான். 20 பேர் தான். அது ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் 5 பேர் தான். இதெல்லாம் நம்மளோட, ஏன்னா நேரம் இல்லை, எல்லாருக்குமே நேரம் இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே காரணமா சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு மாசமாச்சும் ஒரு 2 ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் வைக்கிறோம், கடைசி ஞாயிற்றுக்கிழமை. சரி, எல்லா மாசமும் நம்மளால பங்கெடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நான் ஏதோ ஒரு தலைப்புல பேசுவேன். ஐயா பெரியார்னு சொன்னா நான் எப்படியா பேசுறேன்னு வந்துருவார். ஆமா, அவரு அந்த மாதிரி சுரசாப்பின்னு எனக்கு கொடுங்க, நான் பேசுறேன்னு அதுக்காக சேர்ந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்து வாங்கி தான் பேசணும். நான் பேசுறேன் அந்த டாபிக், தப்பானாலும் பரவாயில்ல பேசுறேன். நான் என்ன சொல்றேன், இனி நேரங்களை கூட சுருக்கிக்கலாம். இன்னைக்கு நான் சிறப்பு சொற்பொழிவுக்கு ஆளே இல்லை, யாருமே கிடையாது. குருசங்கர் இருந்தா கொடுப்பாரு, அவரு நீங்க பெங்களூர் போயிட்டாரு அவங்க அப்பா பிறந்த நாள்ன்ட்டு எல்லாம் அவர் வருத்தப்பட்டாரு. இல்லைன்னா அவரு முதல்ல குத்துருவாரு எல்லாத்துக்கு முன்னாடி. ஏன் நீங்க, நான் உங்களை தானே கேட்க சொன்னேன். நான் விருப்பம்னா நீங்க இதை பேசுங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இல்ல அதனாலதான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த டைம் இப்படி யூஸ் பண்ணி ஏன் இந்த அரங்கம்னு நான் சொல்றேன். மற்றபடி நான் இந்த நேரம் இருக்காது எனக்கு. உங்க விழைப்பு நீங்க அது நீங்க சிறப்பு சொற்பொழிவு போட்டுதான் உங்க சிறப்பு தான் போட்டிருப்பேன். நான் ஆள் இல்லையே பேச. சிறப்பு இதே டாபிக் அடுத்த மாசமும் நான் கொடுக்க போறேன். ஏன்னா நான் இதை பேச தயாரா இல்லை, நான் தயார் பண்ணல. தயார் பண்ணாத ஒண்ணு என்னால பேச முடியும். பேசலாம், வேண்டாம், நேரம் நான் எடுக்க விரும்பல. ஏன்னா எல்லா நேரமும் பொண்ணானது. அதனால இப்ப கவிதை தலைப்புக்கு வருவோம். 2 பேர் தான் பிறந்த நாள் சொன்னாங்க, வந்திருக்காங்க. இன்னைக்கு 10 பேருக்கு அமிச்சோம், 12 பேருக்கோ 10 பேருக்கோ அமிச்சேன் நான்.
அதுல 2 பேர் தான் ஐயா நிதின் சாரும் விஜயகுமார் சாரும் தான் வந்திருக்காங்க. மிச்சம் யாரும் வரல. டிசம்பர் பிறந்தநாள் கண்டவர்கள். ஏன் வரல எனக்கு தெரியல. மேபி அட்லீஸ்ட் ஒரு பிறந்தநாளுக்கா, சரி ஒரு ஆயுள் மெம்பரா இருக்கும், ஒரு பிறந்தநாளுக்கு கூப்பிடுறாயா, சரி இல்லாத போய் தலையை காட்டுவோம். நிதின் வந்தாரு, அவரு ஊர்லயே இருக்க மாட்டாரு, வெளியூர்லயே சுத்தின்னு இருப்பாரு. இருந்தாலும் இன்னைக்கு வந்தாருல்ல, ஆண்டு கடைசி ரைட் வந்தாருல்ல, அந்த மாதிரி கூட வரமாட்டுறதுங்க, ஆள் வரமாட்டுறாங்களா? நான் பாக்குற மூஞ்சி திருப்பி விஜயகுமார், ஜோதிமணி சாரு, மேடம், நம்ம இருக்கிற மக்கள் 4 பேர். வடிவேல் சார் இப்போ ரெகுலரா வராரு, அவருக்கும் எவ்வளவு வேலை இருக்கும், பிசினஸ் மேனு. இருந்தாலும் அவர் எப்போ மெம்பர் ஆனாரோ அன்னையில இருந்து நான் பார்த்துருந்தாரு. எங்க பள்ளிக்கூடம் எனக்கு சீனியர் கொஞ்சம், ஆனாலும் அவர் வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேர். இப்ப ஐயா இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இங்க வர்றது. வெங்கடேசன் வருவார், கீதா மேடம் முக்கியமான தலைப்புகள் வந்தா விட மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா இருந்தா அதை பிடிச்சி நான் வந்தே தீர்வேன்னு வருவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரணும், இன்னும் நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம உருவாக்கணும். நிறைய பேர் இதுதான் என்னுடைய நம்ம கனவு, என் கனவுன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம கனவு. மாத பணிக்கு இடையே மார்கழி பணியும் சேர்ந்ததனால் எனக்கு இந்த குளிர் தாங்க முடியவில்லை, தயவு கூர்ந்து மன்னிக்கவும். எனக்கு வாய்ப்பினை நல்கிய ஐயாவிற்கும் கவிதையை பாட எனக்கு வாய்ப்பளித்த பாச்சுலர் மாணிக்கத்திற்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறள் எண் 622. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். வெள்ளமென வருகின்ற பெருந்துன்பங்களும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த போதே இல்லாமல் மறைந்து போகும். இது பொருள். இதை நலன் தமயந்தியோட வாழ்க்கையோட ஒரு ஒப்பிட்டு இந்த கவிதை எழுதியிருக்கிறார். கெட்ட நினைவோடு கோழி போல் கூவலிட்டு பெட்டை தவமகளை தொட்ட துயருக்கு தண்டனை பெற்றவன் தூவெனும் தீயவன் வாடா மலரணிந்த மூடா விழி கொண்டோன். கெட்ட நினைவோடு கோழி போல் கூவலிட்டு பெட்டை தவமகளை தொட்ட துயருக்கு தண்டனை பெற்றவன் தூவெனும் தீயவன் வாடா மலரணிந்த மூடா விழி கொண்டோன். விண்ணவரும் மன்னவரும் வேறுள்ள செல்வந்த விண்ணவரும் மன்னவரும் வேறுள்ள செல்வந்த முன்னமர்ந்த மன்றத்தில் உண்மை நலனொடு ஐவர் அமர்ந்திருக்க பைய வந்த பைந்தொடி போட்டால் மணமாலை பொய்யா நலன் கழுத்தில். போட்டால் மணமாலை பொய்யா நலன் கழுத்தில். எட்டா கனியானால் இந்திரன் கோட்டைக்கு கூந்தல் மணவாட்டி கோமான் உயிரானாள். ஏந்தேழை கிட்டாத ஏமாற்றம் பெற்றதால் இந்திரன் பட்டாளம் இட்டபல சூழ்ச்சியால். சுந்தர வாழ்க்கையில் சோகம் பெருகினாலும் விண்ணவர் முன்னாலே வெள்ளந்தியானாலும் நல்லொழுக்கம் மாறா நலராஜன் மீண்டு வந்து தொல்லை பல கடந்து தேரோட்டி வேடமிட்டு வெள்ளத்தனைய இடும்பை களைந்து வெற்றியும் பெற்ற கதை. வெள்ளத்தனைய இடும்பை களைந்து வெற்றியும் பெற்ற கதை என்ற இந்த நலதமயந்தியோட வாழ்க்கை வரலாற்றை இந்த கவிதை தலைப்போடு, இந்த திருக்குறள் தலைப்போடு ஒட்டி அவர் எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம். கவிதை வாசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா 35வது மாத கூட்டத்துல ஒரு கவிதை வாசினையா நிறைய பேர் கவிஞர்லாம் இருக்காங்க, அதுல ஒரு கவிதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொன்னாலும் அது கவிதை போட ஆரம்பிச்சார். அன்னைக்கு நானும் எழுதிதான் இருக்கேன். ஆனா திருவிக்கா பேச்சு பயிலகத்துல இருந்து ஒரு 10 பேர் அடுத்த அரங்கத்துல போய் பேசி முனைவர் பட்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க, அதாவது கவிஞர் விருதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி கவிதைக்காக அந்த மாதிரி வருது. ஆமா, அதெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். அதனால இன்னைக்கு வந்து 622வது குறள், வெள்ளத்தனை இடும்ப அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கேடு என்பது குறள். வெள்ளம் அடித்து செல்வது போன்ற துன்பம் பெருகிவரினும் அறிவுடையவன் தன் ஊக்கத்தினால் எதிர்கொள்ள அத்துன்பம் ஒன்றுமில்லாமல் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வள்ளுவர் சொன்னார். அதுக்கு என்ன அலைகள் தோன்றுவது மனதில், கடலில் அலைகள் தோன்றுவது கரையில், கலைகள் தோன்றுவது கரையில், ஆற்றில் தோன்றும் அலைகள் நீரோட்டத்தில், கேணியில் தோன்றும் அலைகள் வட்டத்தில். நீரின் தன்மை அதனை கட்டுப்படுத்துவது. எண்ணங்கள் அலை பாயும் போதே மனமே கட்டுப்படுத்தி நீரின் தன்மை போல் அடங்கும். ஆற்றில் மீன்கள் ஆற்றின் வேகத்தில் எதிர்நோக்கி நிறுந்தும் பயணத்தை அடையும். கடலில் அடித்து வரப்பட்டவை அலைகளால் இழுத்துச் சென்று கடலில் சேர்த்து விடும். கேணில் உள்ள மீன்கள் துள்ளி விளையாடி மகிழ்வை கொள்ளும். காரணம் அடைக்கலாம். அறிவுடையவர் எண்ணங்கள் வெளிக்காட்டாமல் அடக்கி வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பர். அவர்களை எத்தகைய இடர்பாடுகள் நெருங்காது. வாழ்வை மேம்படுத்தி தனதாக்கி வாழ்வர். என்னாலும் மகிழ்வும் ஆனந்தமே என்று கூறிய மீண்டும் வணக்கம்.
வெள்ளத்தனைய இடும்பை. கவிதையின் தலைப்பு வெள்ளத்தனைய இடும்பை. ஒரு கவிதை எழுதுவது. கூரை தேடி, தாள் தேடி, தனிமை தேடி ஒரு கவிதை எழுதுவதற்குள் எத்துணை தடைகள். கூரை தேடி, தாள் தேடி, தனிமை தேடி ஒரு கவிதை எழுதுவதற்கு எத்துணை தடைகள். அமர்ந்த வேலையெல்லாம் வாழைப்பூ வதக்குவதற்கு வாழைப்பூ வந்துவிடும். அமர்ந்த வேலையெல்லாம் வாழைப்பூ வந்துவிடும் வதக்கி எடுப்பதற்கு. இதற்கும் நடுவே இத்துணை தடைகளை தாண்டியும் மறதி வந்து விடுகிறது கருப்பொருளுக்கு. இத்துணை தடைகளை தாண்டியும் கருப்பொருளே மறதி விடுகிறது. அனாதி மௌனம் கனத்திருக்கும் நடுநீசி. அனாதி மௌனம் கனத்திருக்கும் நடுநீசியில் மின்விசிறி சத்தங்கள் இறைய சரக்கென ஜன்னலோரம் தாவி மறைந்த ஒன்று. சரக்கென ஜன்னலோரம் தாவி மறைந்த ஒன்று யூகமாய் ஒரு பூனையின் ஓட்டத்தை உணர்த்தும். யூகமாய் ஒரு பூனையின் ஓட்டத்தை உணர்த்தும் அப்பெயர்வில் ஏறி தனிமை தொலாவி மீண்டும் கவிதை தேடி தனிமை தொலாவி எனக்கு கிடைத்த எல்லா நட்சத்திரங்களையும் தொட்டு தொட்டு பார்த்து விழா கிளைக்க சேகரித்த எல்லா வார்த்தைகளும். தனிமை தொலாவி எனக்கு கிடைத்த எல்லா நட்சத்திரங்களையும் தொட்டு தொட்டு பார்த்து விழா கிளைக்க சேகரித்த வார்த்தைகள் விடிய தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இருட்டின் நிசப்த சிறையில் ஏறும். மீண்டும் தடை. மின்வெட்டு. விடிய தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இருட்டில் நிசப்த சிறைகள் நிரப்பும். இருட்டுடனே புதைந்து நகர்ந்து இருட்டுடனே வளைய வந்தும் காணாமல் போய்விடுகிறது இரவில் எழுதுகின்ற கருப்பொருளும் கவிதையும். இருட்டுடனே புதைந்து நகர்ந்து இருட்டுடனே வளைய வந்தும் காணாமல் போய்விடுகிறது இரவு. நினைவு கூர்ந்து கூர்ந்து முயன்றும் மீண்டும் நீளம் வெளிர தேடியும் இல்லவே இல்லை அந்த கைமறதியாய் வைத்த அந்த கவிதையும் இரவும். மீண்டும் கசக்கிய கவிதைகளை எல்லாம் தூக்கி தூக்கி எறிய வெண்ணிற அணில்களாய் துள்ளி துள்ளி ஓடுகிறது. எத்துணை தடைகள் வந்தால் என்ன, ஆனந்திக்க அணு நொடி போதுமே. வாய்ப்பிற்கு நன்றி. நம்ம இந்த சின்ன சின்ன பாராட்டுகள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இன்னைக்கு உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து மேடம் கீதா மேடம் வந்திருக்காங்க, சார் வந்திருக்காங்க, எல்லாரும் நமக்கு முத்துகிருஷ்ணன் வந்திருக்காங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மனம் ஒரு மாயக்காரன் ஒரு புக்கு கொடுத்தேன். அது ரொம்ப அழகா நெல்லை ஆனந்தி எழுதியிருப்பாங்க. இந்த மனம் வந்து ஒரு நிஜமாலுமே ஒரு மாயக்காரன். இது நமக்கு வேண்டியது, நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யும் போது இதுக்கு எங்க இருந்துதான் ஆனந்தம் வரும், இதுக்கு எப்படிதான் செய்யும், எல்லா தடைகளையும் மீறும் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு வேண்டாதது மனம் நினைக்கிறது நம்ம செய்யும் போது நமக்குள்ள அத்தனை அயர்வு, அத்தனை விதமான எதிர்ப்புகள், அத்தனை காலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்ணும், கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா எழுந்துக்கும் போது இந்த மனசு மழையா இருக்கான்னு பார்க்கும். மழை வந்துச்சா அது ஒரு சாக்கு கச்சிரும். தண்ணியா இருக்குதான்னு பார்க்கும், அதுக்கு ஒரு சாக்கு கிடைக்கும். இதெல்லாம் போராடி ஜெயிச்சு நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை தொட ஆடு இல்லை. ஆனா இந்த மனசு போக விடாது. இது ஒரு மனசு மோசமான. அதே மாதிரிதான் வலிகளும். இந்த மனசு சின்ன சின்ன வலிகளை பெரிதாக்கி அதுல ஒரு சந்தோஷம், அப்படியே ஓய்வு எடுக்கிறதுல கிடைக்கிற சுகம், ஏசியில உட்கார்ற சுகம், இதெல்லாம் இந்த மனசு தான் கேட்கும். அன்னைக்கு ஏசியே இல்லாம நம்ம வாழ்ந்தோம், இன்னைக்கு ஏசி இல்லாம யாராலும் வாழ முடியலன்ற மாதிரி உருவாக்கிட்டோம். ஏன்னா இந்த மனிதன் கம்ஃபர்ட்ஸ் என்னைக்கு தேடி போறானோ அன்னைக்கு he becomes slave to it. அதனால்தான் வள்ளுவர் எழுதுவாரு, மனதை ஜெயிக்கிறது வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. 666வது 61வது 661. செயலின் உறுதி மனதின் உறுதியில் தான் இருக்கு. அந்த மனதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம், எப்படி கொண்டு வரோன்றதுதான் நம்மளுடைய ஆற்றல். ஸோ இந்த மாதிரி நம்ம கவிதை எழுதினா எல்லாரும் பாராட்டுவாங்களா, இல்லை அதை ஏத்துப்பாங்களா, அந்த எண்ணமே முதல்ல தப்பு. கவிதைன்றது எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிரவாகம்.
அதை நான் சந்தோஷமா எழுதணும். யாரோட அங்கீகாரம் எனக்கு அப்புறம், முதல்ல என்னோட அங்கீகாரம் எனக்கு வேணும். என்னால எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வரணும். அது கவிதை ஆகட்டும், கட்டுரை ஆகட்டும், எதுவாகட்டும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த நம்பிக்கைகள் தான் ஒரு மனுஷனை நகர்த்துது. அது நம்ம எண்ணத்துல இருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது? வை நாட் பி? சின்ன சின்ன ஒரு நம்பிக்கைகள், ஆரம்பங்கள், சின்ன சின்ன ஆரம்பங்கள், இதெல்லாம் தான் ஐயோ நம்ம நினைச்ச ஒண்ணு நம்ம செஞ்சிருவோம். இதுக்கு எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். 611வது குறளை தயவு செய்து 611 இந்த குறளை எழுதுங்க. 667 இந்த 2 குறளும் வீட்டுல எழுதி வச்சு. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நான் மாதிரி செயலை பார்த்தோன்னு ஐயோ மலைச்சு போயிடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம். எப்படி நீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை நான் ஒரு ஜோக்கரா தான் நினைச்சேன். பார்க்கும்போது இவருக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. கடவுளை காட்டுவியா நீ நான் கேட்டேன் அவர்கிட்ட போய். கடவுள் காட்ட முடியுமா உன்னால? நக்கலா தான் கேட்டேன். யார? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அந்த மாதிரி ஞானி எல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஞானி எல்லாம் கோடி கோடி ஏக்கர் சொத்து வச்சுன்னுக்குறான். அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு காசு நீங்க ஒண்ணு இல்ல, அவரை டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு காசு எப்படி போட்டாங்க, அந்த சத்தத்துல உடம்பெல்லாம் ஆடிடுச்சாங்க. பொட்டதே இல்லையா எந்த காசு. நீங்க ஞானிகள்லாம் எத்தனை கோடி வச்சுன்னுக்குறான். அவரை போய் கிண்டல் பண்ணாரு, எனக்கு கடவுளை காட்ட முடியுமா உன்னால? யாரு? விவேகானந்தர். யங்ஸ்டர், ரொம்ப எதையுமே அவர் ஆதாரபூர்வமா ஒத்துக்கக்கூடியவர் சுவாமி விவேகானந்தர். ஒண்ணும் இல்ல, இப்படி வச்சாரு கையா, அவ்வளவுதான். சொல்றாரு, ஓ I cannot bear the heat which he has emitted when he blesses me. I forget myself. நான் என்னையே மறந்துட்டேன். அதுல இருந்து அந்த அவர் கை வச்ச உடனே என் உடம்புக்குள்ள ஒரு அப்படியே ஒரு என்ன ஆச்சுன்னே தெரியல. I started believing. அவர் தான் சுவாமி விவேகானந்தர். ஒத்துக்கல, சும்மா ஒத்துக்க மாட்டார். எதையுமே ஆதாரபூர்வமா செய்யணும். கடவுளை நான் காட்ட முடியாது வா அப்படின்னாரு, வச்சாரு. அவ்வளவுதான். சோ வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்ம உணர்வுல தான் புரிஞ்சுக்க முடியும், செஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றேன், இது வார்த்தையா பார்க்காதீங்க, இது ஒரு பலமா பாருங்க. வள்ளுவர் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதான் மேல் என்றது வார்த்தை இல்லை, அது ஒரு வாழ்க்கை. 627 இந்த உடம்புன்னு இருக்க வரைக்கும் துன்பம் இருக்க, உடம்புக்கு வர துன்பத்துக்கு நீ நேரம் கொடுத்தீங்கன்னா உன்னால எதையும் செய்ய முடியாதுன்னாரு. அன்னைக்கு அதுக்கு திட்டமா 627. இன்னைக்கு சின்ன வலிகளை கூட பெரிய கிளிகளா தானே நம்ம எடுத்துக்கிறோம். அதுலயே சோங்கன்னுட்டு அது என்ன தெரியுமா, போபியா ஆயிடும். வலிக்கிற மாதிரியே தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாவே. உங்களை நோயாளி மாதிரியே மாத்திரும். நல்லா நடந்திருந்த நடையை இப்படி ஆக்கிடும். இப்படி இருந்த உடம்பு இப்படி போடும், அப்புறம் இப்படி ஆகும், அப்புறம் இப்படி ஆகும். உடம்புன்னு வலின்னு இருக்கும் சொன்னவர் வள்ளுவர். போங்க 10 இடத்துக்கு போங்க, சமுதாய பணியை செய்யுங்க, உங்களை மறங்க, இந்த உடம்புல இருக்கு வியாதி போகும். நம்மளே நினைச்சிட்டு இருந்தா எனக்கு விட்டு போகுது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அப்படி அப்படியேதான். அவங்க சொல்ல இதே சாக்குல எக்ஸசைஸ் பண்றியா? நான் சொல்றேன், கை வலிக்குதா, கையை இப்படி வைங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். அது நம்பிக்கையோட பண்ணுங்க. அப்படி சுத்தாதீங்க. இந்த உங்களோட ஷோல்டரை சுத்த விடுங்க. 1 2 3 10 அதே ரிவர்ஸ்ல ஒரு 10. 1 2 3. இந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஓடும், அப்படியே உள்ள ஓடும். இப்படி பண்ணுங்க. 1 2 ஈஸியா பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி கூன் போடாம இருக்கிறதுக்கு 1 2 10. அதே மாதிரி பேக்ல 1 எப்படி பண்ணாலும் ரிவர்ஸ் பண்ணணும். 2 3 10. இது கைக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாது. காலுக்கு என்ன, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நிக்க சொல்லுங்க, நான் வலின்னு உட்காரவே மாட்டேன். ஏன்னா பயிற்சினாலதான், இல்லதான் கிடையாது. நானும் உட்காருவேன். இந்த பாருங்க, 1 இல்லை, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5. இது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டம், இதான் பிடிச்சிக்கலாம்.
அப்புறம் இந்த மாதிரி 100 ஒரு காலுக்கு 100, இந்த கால் 100. எனக்கு இந்த கால் என்ன தெரியுமா, உள்ள பிளேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கீஞ்சி போன காலு இந்த சதயத்தை ஒட்டி வச்சிருக்காங்க 2017. கீஞ்சி போன காலு 2016, சாரி. செய்ய முடியும், பயிற்சி செய்யணும். ஒரு அழகா சொன்னா, நீ மூச்சு போறது கூட சந்தோஷமா போகணும், நல்ல ஆக்டிவா இருக்கும்போது அப்துல் கலாம் மாதிரி போகணும். என்ன சார் சிரிக்கிறீங்க? நீ இல்ல நம்மதான் தெரியுமா, நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா என்ன மாதிரி வழி வந்ததான் உனக்கு தெரியுன்றான். ஆனா சாரி, நான் நம்பிக்கையை பேசுறேன். ஒரு வள்ளுவத்தை எடுத்தா அதுல இருக்க உயிர்ப்பை பார்க்கணும், செயல்படுத்திக்கலாம். என்னைக்கு வலி இருக்கும், சரி நான் இல்லைன்னு சொல்ல, வலி வந்தா அவனுக்கு வந்தாதான் தெரியும். பல் வலி அவனுக்கு வரணும், வயிற்று வலி அவனுக்கு வரணும். நான் சொன்ன இருக்கிறவங்க சொன்னா எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல, அலா வலின்னா உடம்பெல்லாம் வலிதான் செய்யும். 627 சொல்லுங்கன்னு நானு 627 சொல்லுங்க, தானா போயிடும். என்ன கொரட்டூருக்கு அமைப்பாளர் தேடி நிக்கிற, இன்னும் வரமாட்டாங்க. முத்துகிருஷ்ணன் சொல்றார், நான் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன்பா. முத்துகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன்ப்பா, இந்த மாதிரி நீ தெய்வமா சொல்லு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த மாசம் கொரட்டூர்ல ஒரு அரங்கம் நம்ம தொடங்குறோம். என்ன, அதனால அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு கூட ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா சப்போஸ் ஒரு நாள் முடியலன்னா, ஒரு வாரம் முடியலன்னா யாராவது செய்யறதுக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க எடுத்தா நல்லா செய்வாங்க. எனக்கு தாங்கல தாங்கி பிடிச்சி கொடுத்தவங்க கீதா முத்துகிருஷ்ணன் மேடம். அது நான் மறக்கவே முடியாது. ஒருத்தர் நடத்தாமே கணக்கு காமிச்சாரு, நடத்துறேன்னு 300 வார்த்தை. நேரா போய் பார்த்தா ஒரு நாள் கூட எங்க அந்த நோட்டுனா நோட்டை காணன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மனசுல இருந்து உருவாக்குனதுதான் அந்த தாங்கல் அரங்கம். மேடம் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த சூப்பரா நடத்தி கொடுத்து. இல்ல நான் இன்னைக்கு நன்றி மறக்கூடாது. அவங்க அதை பண்ணதுனால்தான் அந்த தாங்கல் அரங்கம்ன்றது இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ நிக்குது. ஆனா அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க அந்த அளவுக்கு இல்லை. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு யங்ஸ்டரே பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்க அந்த மாதிரி இதுல கூட முத்துகிருஷ்ணன் சார் அவங்க கூட்டு போவாரு. எல்லாம் அந்த ரெகுலரா நம்ம பண்ணதுக்கு அவங்களுடைய பங்கு பெரிய பங்கு. அதனாலதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஒண்ணு எடுத்தா நம்ம செய்யணும். ஏன்னா எடுத்ததை அழகா செஞ்சாங்க, அதனால அவங்க யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எடுத்தாலே செஞ்சிருவீங்கன்றதுதான் என்னோட, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஏன்னா இப்ப டீச்சரா இருக்கீங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க மேடம். ஸ்டில் ஷீ இஸ் a teacher. She has not retired from service, though retired by age. அவங்க இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுடைய கம்பீரம். அது இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அதான் என்னோட தாழ்மையான இது. அது தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸோ வித் ஆல் இது ஒரு என்ன சொல்றது, உங்ககிட்ட பேசலான்ற அந்த இதுல தான் நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு பிறந்தநாள் கண்ட 2 பேரையும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரதியார் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத பத்தி ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அட்சிதான் எப்பவுமே முதல் குழந்தையாக அதை அழகா அட்சிதாக அவருக்கு நன்றி. திரும்ப புலவர்கள் வெங்கடேஸ்வர ஐயா விட்டா எல்லா பாட்டும் பாடிட்டே இருப்பாரு. அவர் பாடுற பரிசு பாட எல்லாத்தையும் சொல்லி மகிழ்ந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். திரும்ப பிரேமா காணப்போது நல்ல தமிழ் ஒவ்வொருத்தரையும் ஆகுது. அதாவது கடைசி திருவள்ளூர் வரைக்கும் வந்துட்டாங்க. இளங்கோல ஆரம்பிச்சு திருவள்ளூர் வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு எடுக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நன்றி. அதுக்கு நம்ம வினோத் ஒரு மாணவன், அவன் நல்லா பேசலாம், பேசிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம கவிதை பாய்ச்சலூர் மாணிக்கமே நலன் தம்பி இந்த கதையை வச்சு அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்படியே ஒரு எழுதிருக்காரு கதையை. அப்போ நினைச்சிடறாங்க, நலன் தம்பி கதையில எழுதுறாரு, இது குரலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஆனா கவிதை பார்க்கும்போது தான் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வருது. அதனால அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரேமாஜானம் அவங்க கவிதை வாசித்தாங்க, அவர்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். நானும் ஒரு கவிதை வாசித்தேன், அது எனக்கு நானே வாழ்த்துக்கள். ஏன்னா அதை ஒரு அந்த வெள்ளத்தலை அப்படின்னு வரும்போது அந்த நீர்ல எப்படி அலைகள் வருது,
ஒவ்வொரு அதாவது ஆத்துல எப்படி வருது, கிணத்துல எப்படி வருது, கடல்ல எப்படி வருது, அதுக்கு எதிர்த்து மீன்கள் வந்து எதிர்நோக்கி அது அலைய. அந்த மாதிரி இந்த மாணவி எதிர்நோக்கி போயிட்டு அதனுடைய வெற்றி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதை ஒரு மனத்தை வச்சு அப்படி எழுதணும். ஒரு முதல்ல அது எழுதணும் அப்படி குரல் அப்படின்னா ஒரு திங்கிங் வேணும். திங்கிங் வரும்போது எழுதும்போது அது ஒரு கவிதையா வருது. வேறு ஒரு கவிதை எழுதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிட்டாலும் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி தலைமை சிறப்புரை ஆற்றினார் நம்ம சேரனையா, தமிழ் பெரியார் விருதாளர். முதல் தலைமை ஏற்று இந்த அரங்கத்தை நடத்துகிறார். அதாவது தமிழ் பெரியார் விருது வாங்கின அப்புறம், தமிழ் பெரியார் விருது வாங்கினதுக்கு அப்புறம் அரங்கத்தை ஒரு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சேரனையா வாழ்த்துக்கள் கூறி இந்த அனைவருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டொனேஷன் வர கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மாதம் குறையில்லாமல் நிறைவோடு வருக. தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நெறியாளர், செயலாளர், ஐயா முனைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு மிக சிறப்பான நாள். பாரதியை பற்றி மிக சிறப்பாக அருமையான கருத்துக்களை சொன்னாங்க மேடம், கவிஞர் எல்லாருமே. ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இந்த திருவிக்கா பேச்சு பயிலுங்க இந்த மூவாரங்கமும் ஒன்றுக்கொன்று ஒரே சமநிலையில் தான் பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்னா, ஒரு 20 வருடம் வந்து 21 வருடமா வந்து இதை கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா என்னன்னா உடலை வருத்திலாம் கிடையாது, அதை கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அழகாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அதை கொண்டு வரும். இன்னைக்கு பெரிய பெரிய அமைப்புகள் கூட வந்து தொய்வடைஞ்சிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க, பல பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் இது அழகாக இந்த அமைப்பை கொண்டு வந்துட்டு அடுத்த இலக்கை கொண்டு போறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்குறோம். நம்ம பாரதியை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு பாரதி வாழும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், ஃபினான்ஷியலாக கஷ்டத்தில் இருந்தார். அவருடைய கட்டுரைகளையோ அவருடைய கவிதைகளையோ யாரும் ரெகக்னைஸ் பண்ணலை. அவர் இந்த உலகமே வந்து அவரை விரட்டுச்சு, அவரும் ஓடிட்டே இருந்தார். ஒரு இடத்துல பாரதிதாசன் அவரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி பல பேர் பல இடங்கள்ல காப்பாற்றிருக்காங்க. ஆனால் அவர் சென்று விட்ட இப்போ இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரை ரொம்ப பெரிய அளவில் புகழறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு சமகாலத்தில் நம்முடைய ஐயா முனைவர் நம்ம கூட பயணிக்கிறாங்க. இந்த அமைப்பு இந்த சொசைட்டிக்கானது, இந்த சமுதாயத்துக்கானது. இதை அழகாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை இன்னும் மென்மேலும்னா நம்மளால இயன்ற நம்ம எல்லாருமே பண்றேன். இங்க வந்திருக்கவங்க எல்லாமே நம்ம பார்ட்டிசிபேஷன் அழகா பண்றோம். ஆனா இது பத்தாது. இது அடுத்த படிநிலைக்கு இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத்து தான். நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும், நான் இருக்கேன், நான் ஒருத்தரையோ குறைந்தபட்ச ஒருத்தரையாவது உள்ள கொண்டு வந்தா இந்த அமைப்பு ஐயாவுடைய வார்த்தைகள் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நல்லா பேசுவாரு. எல்லாமே நம்ம வந்து முகஸ்துதி தான் இருக்கே தவிர அதற்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக வேணும். இது வந்து வெறும் பொருள் சார்ந்து கிடையாதுங்க. கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகள் அடுத்த படிநிலைக்கு. இன்னைக்கெல்லாம் வேர்ல்டு வந்து நம்ம கைக்குள்ள அடக்கமா இருக்கு, எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்மளால இயன்ற அளவுக்கு நாளைக்கு தேவநேய பாவாணருடைய அரங்கத்துல பேசுறாங்க. எங்கெங்கெல்லாம் அவருடைய நேரடியாக போக முடியலனாலும் அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக நம்ம 4 பேர் அனுப்பி, நண்பர்கள் அனுப்பி அந்த இன்விடேஷன்ஸை ஃபார்வர்ட் பண்ணி அங்கே போக சொல்லலாம். இந்த அமைப்பு தான் நான் சொல்றது எல்லாமே ஒரு தனி நபரை குறிப்பிட்டு கிடையாது. இது திருக்குறள், திருவிக்கா, மூவா இந்த மாதிரி அமைப்புகளை வந்து முன்னிறுத்தி அவங்கள கொண்டு போறதுக்கு ஒரு நம்ம கிட்ட இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த மூவான்ற பேர்ல எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடியும் கிடையாது. ஆனால் நம்ம அதை வச்சிருக்கோம், அழகா வச்சிருக்கோம். அதை இன்னும் நல்லா கொண்டு போறதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு. அதை திருவிக்கா, ஏன்னா நம்ம கொண்டு போற திருக்குறள் தான் கொண்டு போறோம். உலக பொதுமுறை திருக்குறள். நம்ம ஏதோ நம்ம வீட்டு விஷயத்தையோ தன்னை பத்தியோ புகழ்ந்துக்கிறதுக்கான ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பேசிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.